நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு வேலிடேட் பண்ணோம். ஆமா. ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. ஸோ பேட்டர்ன் 1 டெஸ்ட் 1. ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னன்னா, ஸோ நம்முடைய அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரிங்கு வந்து ஷுட் பி எ பின்கோட். ஸ்ட்ரிங் ஷுட் பி எ பின்கோட். ஸோ சச் ஸ்ட்ரிங் வந்து பின்கோடாக இருக்கணும். அப்போனா என்ன பேட்டர்ன் வரும், என்ன டெஸ்ட் வரும். டெஸ்ட் ஸ்ட்ரிங்லாம் என்னென்ன? ஓகே. பின்கோட்னா நம்பரா தான் வரப்போகுது. ஓகே. ஸோ நம்பர் சொல்லிட்டீங்க. அப்போ வந்து நம்பர்னா எப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணணும், டினோட் பண்ணணும். நம்ம சின்ன சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதை தான் நம்ம முடிக்க முடியும். ஓகே. நம்பர்னா நம்ம டைரக்டா நம்பராகவே கொடுத்துக்கலாம். கரெக்டா? 0 to 9 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே. 0 to 9 கொடுத்துக்கலாம். பட் வந்து இங்க வந்து ஆரம்பிக்கிறப்ப நம்பரா தான் ஆரம்பிக்கணும், முடியறப்பையும் நம்பரா தான் முடியணும். கேரட் சைன் போட்டுப்போம். ஓகே. அந்த நம்பர் வந்து அட்லீஸ்ட் 6 ஒவ்வொரு இடத்துக்கும் பின்கோட் மாறும். இங்க பாத்தீங்கன்னா 6 அட்லீஸ்ட் 6ஆவது இருக்கணும். 5 to 1 நம்ம 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்துக்கலாம். 6 இருக்கணும். சோ பின்கோட் வந்து 6 கேரக்டர்ஸ்னே வச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் 6ஆவது இருக்கணும். அட்லீஸ்ட் இல்ல, அட்மோஸ்ட் 6 தான். கண்டிப்பா 6 இருக்கணும். அதுக்கு குறையவும் கூடாது, அதுக்கு அதிகமாகவும் கூடாது. சோ அப்ப இங்க என்ன பிளேஸ் பண்ணலாம்? இங்க வந்து 6 பிளேஸ் பண்ணலாம். சோ எப்படி பிளேஸ் பண்ணுவீங்க? யூஸ் கர்லி பிரேசஸ் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு 6 போட்டுடலாம். சரி, இப்ப நம்ம 6 டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எதெல்லாம் எடுக்கலாம்? டெஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 5 வரைக்கும் கொடுத்து பார்க்கலாம், மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. 5 கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் 6 இப்போ 6 கரெக்டாக கொடுத்து பார்ப்போம். அப்புறம் 2 கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஆல்பபெட் கொடுத்து அப்புறம் நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஆல்பபெட் கொடுத்து நம்பர் கொடுக்கலாம். ஓகே. Okay, it's more enough. எண்டிங்ல கூட ஒரு வாட்டி நம்ம ஆல்பபெட் கொடுத்து பார்க்கலாம். நம்பர்ஸ் வித் ஆல்பபெட் எண்டிங். ஓகே. சோ எனிவே நம்ம வந்து இது ஸ்ட்ரிட் மேட்ச் சொன்னனால இந்த ஒன்னு மட்டும் தான் மேட்ச் ஆக போகுது. ஓகே. இப்போ வந்து அடுத்தது ஓகே. இப்போ வந்து உங்களுடைய அடுத்தது வந்து என்னன்னா நேம். ஸோ ஹியூமன் நேம்னு வச்சுக்கலாம். ஓகே. நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கண்டிப்பா இருக்கும். சம்டைம்ஸ் மிடில் நேம் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேமும் நம்ம ஆனால் ஸ்டாண்டர்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். இதான் மோஸ்ட்லி ஒரு அப்ளிகேஷன்ல கேட்பாங்க, இல்லை எங்க போனாலும் இதான் கேட்பாங்க. அதனால நேம் வந்து ஷுட் பி ஸ்டார்ட் வித் ஆல்பபெட்டிக்ஸ் ஒன்லி. ஓகே. கண்டிப்பா வந்து ஒரு நம்பர்ஸ் எதுவுமே வரக்கூடாது. ஆல்பபெட்டிக்ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. ஆமா.
A to Z கண்டிப்பா வரணும். நம்பர்ஸ் வந்து வரலாம். சாரி நம்பர் வரலாமா? சாரி இல்ல நம்பர்ஸ் இல்ல சாரி. அல்பபெட்ஸ் வந்து அது அக்கரன்சஸ் வந்து சம்டைம்ஸ் 12, சரி 15, ஓகே. வந்து 15 வரைக்கும். ஸ்டார்ட்டே எண்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஆமா. பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அல்பபெட்ல தான் முடியணும். அந்த ஃபர்ஸ்ட் நேம்க்கும், லாஸ்ட் நேம்க்கும் ஒரு ஒரு என்ன ஸ்பேஸ் வரலாம். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா மிடில்ல வந்து A to Z. ஸோ என்ன வரலாம் அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ் வரலாம். வரலாம். ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரலாம்? ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் வர முடியும். ஃபர்ஸ்ட் நேம்க்கும் லாஸ்ட் நேம்க்கும் ஒரு ஸ்பேஸ் வரலாம். எத்தனை ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலா. ஸோ மிடில் நேம் அப்படிலாம் வரும்போது ஸோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்பபெட்டிக் இருக்க போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டரும் ஆல்பபெட்டிக். மிடில் கேரக்டர்ஸ் வந்து இட் மே பி a கேரக்டர் ஆர் ஸ்பேஸ். கரெக்டா? இல்ல கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் நேம்க்கும் லாஸ்ட் நேம்க்கும் ஒரு ஸ்பேஸ், மிடில் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்சல்யூட்லி வந்து உங்களுடைய கன்சர்ன் வந்து கரெக்ட். பட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஜென்ரிக்கா ஒரு பேட்டர்ன் எழுதும்போது நீங்க வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அப்படி அந்த கான்செப்ட்ல சொல்றீங்க. ஈவன் சம்டைம்ஸ் வந்து மிடில் நேமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இல்ல லாஸ்ட் நேமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட பேரும் ஒரு 3 வார்த்தை இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேர் வந்து ஜான் அலெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து லாஸ்ட் நேம்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வரும்ல, ஜான் ஸ்பேஸ் அலைஸ்ன்னு வரும்ல. ஸோ அதனால வந்து உங்களோட ஸ்பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் ஆக போதும் எண்ட் ஆக போறதும் கேரக்டர் சொல்லி தெரியும். அங்க ஒரு கேரக்டர் முடிஞ்சிச்சு, இங்க ஒரு கேரக்டர் முடிஞ்சிச்சு. கண்டிப்பா நடுவுல வந்து சம் கேரக்டர்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா வந்து பேருன்னு சொல்லும்போது மினிமம் 2 லெட்டராவது இருக்கும்ல. கண்டிப்பா. ஸோ அதனால நம்ம மினிமம் 2 லெட்டர்ன்றனால ஸ்டார் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மினிமம் நம்முடைய கான்செப்ட் பிரகாரம் இந்த ஹியூமன் நேம் வந்து இட் அட்லீஸ்ட் 2 கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அப்போ அட்லீஸ்ட் 2 கேரக்டர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கேரக்டரும் சரி லாஸ்ட் கேரக்டரும் சரி இட் இஸ் அ லெட்டர். ஓகே சரி, இப்போ நமக்கு டெஸ்ட் பெற்றுக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓகே உங்க பேட்டர்ன் இதெல்லாம் மேட்ச் பண்ணுமா, மேட்ச் பண்ணாதா? ஃபர்ஸ்ட் நேம் ஐயப்பன் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் நேம் காணும். லாஸ்ட் நேம் இருக்கணும் தானே? ஏன்னா இங்க சொல்லிட்டோம் நம்ம வந்து பேருன்னு சொல்லும்போது சிலர் வந்து மென்ஷன் பண்ணாம கூட இருக்கலாம்ல. உங்களுக்கு லாஸ்ட் நேம் இஸ் நாட் மேண்டட்டரி இல்ல. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தானே உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும் கண்டிப்பா. ஆனா லாஸ்ட் நேம் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம். இட் இஸ் நாட் மேண்டட்டரி. பட் சிலர் வந்து மேண்டட்டரி பண்ணிருப்பாங்க. சில இடத்துல வந்து கண்டிப்பா மேண்டட்டரி லாஸ்ட் நேம் அந்த ஸ்டார் போட்டு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய லாஸ்ட் நேம் வந்து ஃபேமிலி நேமா இருக்கலாம், அப்பாவுடைய நேமா இருக்கலாம். ஓகே இப்போ உங்களுடைய இந்த பேட்டர்ன் பிரகாரம் இது வந்து வேலிட் ஆகுமா ஆகாதா? ரொம்ப யோசிக்கிறீங்களே. ஆகும். ஓகே இது அது பை டிஃபால்ட் ஆகும். இது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், இதுவும் ஆகும். அடுத்ததும் ஆகும். ஓகே நம்ம இப்போ ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்கவே இல்லையே. லாஸ்ட் இதுலயும் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லையே. ஓகே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. ஓகே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இங்க வந்து ஹியூமன் நேம்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஓகே ஓகே
ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் நீங்க சொன்னீங்க? இது ஓகே, ராஜாத்தி ஓகே, சாரி ராஜா சக்தி ஓகே, பட் இது மேட்ச் ஆகலையே. ஏன்? ஏன்னா அப்பர் கேஸ்ல இருக்கு 6. ஓகே. ஸோ அப்போ நீங்க பேர்னு சொல்லும்போது சிலர் வந்து அப்பர் கேஸ்லயும் டைப் பண்ணலாம். ஆமா ஆமா, அது நான் மறந்துட்டேன் நான். கண்டிப்பா அப்பர் கேஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் அப்பர் கேஸ். ட்ரை பண்ணலாம். இல்ல எல்லா கேரக்டருமே கேபிட்டல்ல கொடுக்கலாம், தப்பு கிடையாது இல்ல. ஸோ இஸ் கேஸ் சென்சிட்டிவா இருக்கணும், இன்சென்சிட்டிவா இருக்கணும். ஸோ சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 4 பேர் எழுதும்போது ஃபுல்லா வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவேன். எப்பவுமே பாக்ஸ்ல டைப் பண்ணாலுமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதுவேன். சம்டைம்ஸ் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க கேப்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப கேஸ் சென்சிட்டிவிட்டி, கேஸ் இன்சென்சிட்டிவிட்டின்றத வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுப்போம். நம்ம இதுல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லையே. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் okay, extract date from the search string. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பத்தி பேச போறோம். ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம், பேட்டர்ன் டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம். பட் உங்க பேட்டர்ன் வந்து எப்படி வரும்? ஸோ டேட் வந்து நீங்க ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அந்த குளோபல் ஃபார்மேட் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா எல்லாமே வந்து நம்பர்ஸ்ல தான் ஆரம்பிக்க போகுது. நம்பர்ஸ்ல தான் ஆரம்பிக்கணும். ஆமா, நம்பர்ஸ்ல தான். ஏன்னா இயர் எப்படி இருந்தாலும் நம்பர்ஸ்ல தான் ஆரம்பிக்க போகுது. ஓகே, இயர்ஸ் வந்து நம்பர்ஸ்ல ஆரம்பிக்குது. 4 தான் இருக்கணும் இயர். ஓகே, அது கம்பல்சரி 4 மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கணும். ஹைஃபனுக்கு அப்புறம் மந்த் வந்து 2 தான் இருக்க போகுது. 0 to 9ல வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஆமா 2 தான். டேட் வந்து 2 தான் ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பா 2 தான் இருக்கணும். ஓகே, எண்டிங் வந்து நம்பரா தான் இருக்கணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல இது 2 தடவை ரிப்பீட் ஆகுதா? சோ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாம்ல. ஓகே, சோ 2 தடவை ரிப்பீட் ஆகுது, நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த ஐஃபன் இந்த கொடுத்துருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் இயர் ஹைஃபனு மந்த், மறுபடியும் ஹைஃபனு டேட். ஹைஃபன் வந்து முன்னாடி தூக்கி போட்டுருக்கேன்ல. ஓகே ஓகே ஓகே. சோ இது வந்து ஒரு சப் பேட்டர்ன். ஓகே, சோ இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டட் அட் 2 டைம்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இங்க எனக்கு இந்த இடத்துல ஒரே டவுட். இந்த ஐஃபன் வந்து இந்த இயருக்கு அப்புறம் ஒரு ஐஃபனும் இந்த இடத்துல வருமா? வரும் தானே? ஆமா, இப்போ இது உங்களோட இனிஷியல் பேட்டர்ன் 4 நம்பர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களுடைய சப் பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து ஹைஃபன் தானே, அப்ப இயருக்கு அப்புறம் ஹைஃபன் வரும், அப்புறம் வந்து என்னன்னா மந்த் வந்துரும். 2 டைம்ஸ் சொல்லிருக்கனால மறுபடியும் இது ரிப்பீட் ஆகும். ஓகே, அதே ஃபார்மட் ரிப்பீட் ஆகும். ஓகே. சோ நம்ம ஆக்சுவலா வந்து இந்த பாக்ஸுக்கு மட்டும் நம்ம இது மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த இது மாதிரி சப் பேட்டர்னுக்கும் வந்து என்ன செய்யலாம், இது மாதிரி ரேஞ்சஸ் சொல்லலாம். ஓகே, சோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் டேட்னு சொல்லிட்டேன்.
எக்ஸ்ட்ராக்ட் டேட்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்ட்ரிங்ல இந்த டேட்ன்றது வந்து எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம்னு சொல்லும்போது நீங்க என்ன செய்ய முடியாது, யூ கான்ட் யூஸ் ஸ்ட்ரிக்டா வந்து நீங்க வெரிஃபை பண்ண முடியாது. எண்டிங் ஓகேவா? ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லும்போது இட் மே பி பிரசன்ட் இன் த ஸ்ட்ரிங் எனிவேர் எல்ஸ். ஆமா, கரெக்ட். ஸோ அதனால நீங்க அந்த ஸ்டார்ட் எண்டிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ஹேண்டடா தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ நீங்க எங்க ஃப்ரீ ஹேண்டடா வைக்கணும், எங்க வந்து ஸ்டார்டிங் எண்டிங் வைக்கணும் அப்படின்றத வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க டிசைட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, உங்க ஸ்ட்ரிங்ல இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அவன் வந்து என்னுடைய ஸ்ட்ரிங் வந்து இட் ஸ்டார்டட் வித் டேட், நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன செய்யணும், கேப் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவன் அந்த மாதிரி ஒரு டினோட்டிங்கே கொடுக்கல என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல, என்னுடைய ஸ்ட்ரிங்ல அது மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னும் போது நம்ம அதை நினைச்ச முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய சச்சஸ்டிங்கை நம்ம எடுத்துருவோம். இதுதானே நம்முடைய இது. ஆமா. இவன் கொஞ்சம் விவரமா என்ன செஞ்சிட்டானா, அவனோட சர்ச் அவனோட சர்ச் டீம் வந்து எப்படி கொடுத்துருக்கான், டேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்கான். ஆமா, ஹைஃபனுக்கு பதிலா ஸ்லாஷ் போட்டுக்கலாம். அப்ப நம்ம இதுக்கு ஆப்ஷனலா கொடுக்கலாம்ல, ஹைஃபனும் வரலாம் இல்ல வந்து ஸ்லாஷும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கலாம். ஆனா இவன் ஹைஃபன் மட்டும் கொடுக்காம என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஸோ அதாவது வந்து மந்த், அதாவது டேட்டு ஸ்லாஷ் மந்த் ஸ்லாஷ் இயர், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது மாதிரி எதிர்பார்த்தோம், மேபி நம்ம இது மாதிரியும் மாத்திக்கலாம். அப்போ வந்து நம்ம இங்க எழுதணும் கரெக்டா, டேட்டு ஸ்லாஷ் மந்த். ஸோ இது வந்து MON எழுதுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா 3 கேரக்டர் வருது இல்ல, அப்போ நம்ம அதுக்கேற்றாப்புல மாத்திக்கலாம். ஸோ டேட்னு சொல்லும். இது வந்து ஒரு ஃபார்மேட். இப்போ இது ஷார்ட்டா எழுதுனது உங்களுக்கு புரிஞ்சுச்சு இல்ல, அது புரிஞ்சா போதும். புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? 2 ஸ்லாஷ் அப்புறம் வந்து என்னது நமக்கு, ஸோ மந்த். ஓகே, மந்த் வரப்போகுது. ஆனா இது வந்து கேபிட்டலோ ஸ்மாலோ எதுல வேணாலும் இருக்கட்டும், நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே, மந்த் இது வந்து எத்தனை கேரக்டர் இருக்க போகுது, 3 டைம்ஸ் வரப்போகுது கண்டிப்பா. மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் போட்டு 0 to 9 4 டைம்ஸ் வந்தா போகுது. இதுதான் இவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க பேட்டர்னோட நம்ம வந்து என்ன செய்யலாம்னா, டேட் அண்ட் டைம் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மொத்தத்துக்கும் எடுக்கணும்னா வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலேயே வந்து ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டா மாற்றி ஆகணும். என்னன்னா, மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்கும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். மேட்ச் ஆனா மட்டும் பத்தாது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், அப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் குறிய லாஜிக் எழுதுவோம். ஓகே, இது ட்ரூ, ஆனா இது ஃபால்ஸ் சொல்லிடுச்சு. எதுக்காக? ஓகே ஓகே ஓகே, சாரி, இது வந்து மேட்ச் குறியது. ஏன்னா நம்ம ஹோல் மேட்ச் பண்ணாது, ஹோல் மேட்ச் ஸோ நமக்கு வந்து ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு மேட்ச், ஏன்னா சர்ச்ன்றதை மட்டும் வச்சுட்டு மேட்ச்ன்றதை வந்து இதில் போட்டுடலாம், கண்டிஷனில் போட்டுருவோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோம்.
ஓகே, ஸோ இதுவும் வந்து ட்ரூன்னு சொல்லிடுச்சு, இதுவும் ட்ரூன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த சர்ச் பண்ணி வர்றத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டிஃபால்ட்டா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபால்ஸா இருந்தா நீ வந்து ஜஸ்ட் வந்து சர்ச் மட்டும் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு போ. எல்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், இப்போ வந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வருமா? ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரப்போகுது. ஸோ மேட்ச் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா, பிரிண்ட் நம்ம என்ன சர்ச் பண்றோம் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்பதான் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், மேட்ச் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ நமக்கு வந்து மேட்ச் ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன பாசிபிள் இருக்கு? ரெகுலர் எக்ஸ்பிரஷன், மேட்ச் ஆப்ஜெக்ட், நம்ம அது கிளியரா இருக்கணும்ல. ஏன்னா லென்த் எப்படி எடுக்கிறது, எப்படி ட்ரேஷன் பண்றது, அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இஃப் மேட்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த இடத்துல மேட்ச் ஆச்சுன்னா பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நோ மேட்ச்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இருந்துச்சு அப்படின்னா உள்ள போயிடும். நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து எம். ஓகே, இப்போ உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் இவன் அது ப்ராசஸ் ஏதோ பெருசா எழுதியிருக்கான். ப்ராசஸ் உண்மையிலே இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எம் டாட் குரூப் 10. ஓகே, எம் டாட் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து we need to use braces. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நான் இதைத்தான் மேட்ச் பண்ண போறேன் அப்படின்னா ஐ நீட் டு புட் இட் அப் பிரேசஸ். பட் இது எங்க இருந்தாலும் மேட்ச் பண்ணி சர்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது ஐ கேன் யூஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆஃப் எம் டாட் குரூப் ஆஃப் 0. ஏன்னா 0ல வந்து எப்பவுமே என்ன வந்துடும், எனக்கு ஃபுல் மேட்ச் இருக்கும். அந்த டெட் ஸ்ட்ரிங் எங்க மேட்சா இருந்தாலும் எனக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதனால நான் 0 மட்டும் பிரிண்ட் பண்றேன். இல்ல அந்த 0ங்கிறதுக்கு பதிலா 1, 2 இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாதுல்ல? 0 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் குரூப்ல. ஆஹா, 0 மட்டும் கிடையாது. 0 மட்டும் கிடையாது. ஓகே, அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரியா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் 0ன்னு கொடுத்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், இது பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே ஓகே. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். என்ன அப்படின்னா, இதை மேலே கொண்டு போயிடுறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நடக்கணுமா வேணாமான்ற விஷயத்தேவை. என்ன இது, பேக்ல வர முடியாதா? ஒரு நிமிஷம், பேக்ல இது பண்ணிக்கிறேன். பிளாக் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் லைட்டா மாத்திருக்கேன். என்னன்னா, அந்த ஈஸின்றது வந்து பண்ணியிருந்தா மட்டும்தான் ப்ராசஸிங் பண்ணும். முன்னாடி வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கும்ல. ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன் இது ரன் பண்ணணுமா ரன் பண்ணக்கூடாதா, இந்த மைருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் ரன் பண்ண தேவையில்ல இல்ல. ஸோ அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. கொஞ்சம் லைட்டா டூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ட்ரூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஃபங்க்ஷனை வந்து எவால்வ் பண்ணிட்டு போறது உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ஆப்ஷனை உள்ள வந்து என்னோட லாஜிக்ல வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து என்ன செஞ்சிருச்சு, எனக்கு இங்க ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருச்சு, இங்க ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து குரூப் ஆஃப் 0ன்னு போட்டனால.
ஓகேங்களா? இதே வந்து நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கீங்கல்ல, என்ன பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பிரேசஸ் வந்து போடுறீங்க. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு பிரேசஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் எல்லாத்தையும் தனித்தனியா போட்டிருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மொத்தமாகவும் போட்டிருக்கேன். ஸோ அப்போ நான் எத்தனை குரூப்பிங் பண்ணியிருக்கேன்? ஒரு பெரிய குரூப்பிங் ஒன்று பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளார ஒரு மூணு சின்ன சின்ன குரூப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி வரும்னா, நான் வச்சிருக்கிறது 4 குரூப். ஓகேங்களா? ஆனா அது வந்து 5 குரூப் ஜெனரேட் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன செய்யும்? மெயின் குரூப். அதை பொறுத்தளவு ஃபுல் மேட்சிங். ஓகேங்களா? அந்த ஹோல் பிரேசஸ் அது ஹோல் பிரேசஸே எடுக்காது. பிரேசஸவே எடுக்காது. ஹோல் ஸ்ட்ரிங்னு எடுக்கும் அது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க வந்து இப்படிதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுடைய பேட்டர்ன்ல உங்களுடைய டேட்டுக்கு முன்னாடி இப்படிதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமா. இப்ப நான் வந்து என்ன செய்யல ஆக்சுவலா, இது வரைக்கும் என்னுடைய ஃபுல் இது போட்டிருக்கேன். பட் இதுக்கு நான் போடல. ஓகேங்களா? இப்போ வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 5 ஸ்ட்ரிங்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து மெயின், மற்ற 4மே வந்து நம்ம மென்ஷன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 4ஐயுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 4ஐயும் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா கவுண்ட் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜிசின்னு வச்சுக்கிறேன். ஜிசி கவுண்ட் வந்து எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா வந்து என்ன செய்யறேன்னா 1ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? for I in range ன்னு ஒன்று இருக்கோ? இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாப் கவுண்ட் சொல்றேன். ஓகே, ஸ்டெப் 1 தான்ப்பா. ஸோ ரேஞ்ச் வந்து இட்ஸ் ரிட்டன் அஸ் எ லிஸ்ட் தானே. தெரியாதப்ப நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் கன்சோல்ல. சாரி, ஒருத்தன் இப்படி போட்டா எதுவுமே வராதா? ஓகே, ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் நான் ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்றதுக்காக வெளியே ஐன்னு யூஸ் பண்ணிருக்கோமா, உள்ள ஐன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்க ஐன்னு யூஸ் பண்ணிருக்கோம்னா இங்க ஐன்னு யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதை இது மாத்தி விட்டுரும். நான் வந்து ஜெயின் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லூப் வந்து என்ன செஞ்சேன்னா சேஞ்ச் பண்ணி விட்டுரும் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இந்த குரூப்ல என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யப்படுறேன், இந்த இடத்துல ஒரு அசம்ஷன்ல எனக்கு தெரியும் ஆக்சுவலா என்னுடைய ஜிசி கவுண்ட் வந்து எத்தனை. ஸோ நான் என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் 5. ஓகேங்களா? ஒரு மெயின் ஸ்ட்ரிங்கு, அப்புறம் வந்து ஒரு மெயின் பிரேசஸ் போட்டிருக்குது, அப்புறம் சப் பிரேசஸா 3 வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரன் பண்றேன். என்ன சொல்லுச்சு? நோ சச் குரூப். பேட்டர்ன் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ என்னுடைய பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிட்டு. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், கோட்ல தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டா? ஸோ நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 0 1 2 3 அதாவது இது பிளேஸ் பண்ணி நான் இங்கே செக் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே நான் 1ன்னு கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு இது வரும். இதுவே நான் வந்து கவுண்ட் வந்து 5ன்னு கொடுத்தேன்னா இது மாதிரி வரும். எனக்கு இது மாதிரி தான் வரணும். கரெக்டா?
ஓகே. இல்ல எனக்கு அந்த கீழ இருக்கிறதே தெரியல. நீங்க ஜஸ்ட் அது லிஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் 0,5,1 ஆனா நீங்க வந்து என்ன அவுட்புட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஸ்கிரீனை வியூ பண்ணுமோ? இருங்க ஃபுல் வியூ வச்சிடுறேன். ஓகே கேன் இப்போ கேன். ஓகே. இல்ல நான் ஷாக் ஆயிட்டேன். என்னது சரி தெரியாம சரி போயிடுச்சு. ஓகே நைஸ். சரி ஓகே. ஸோ இப்போ நான் அது மாதிரி 0ல இருந்து கொடுத்துறேன். ஏன்னா முன்னாடி வந்து 1ல இருந்து கொடுத்தனால 1 2 3 4 5 ட்ரை பண்ணிடுச்சு. ஆனா வந்து 0ல இருந்து ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா குரூப். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஃப்ரம் பொசிஷனிங். ஆமா. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க. ஸோ உங்களுடைய குரூப் 0 சரியா. ஸோ நீங்க கொடுத்துருக்க பேட்டர்ன்ல உங்களுடைய ஃபுல் பேட்டர்ன் ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகுறத ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது வந்து குரூப் 0 வந்து இட்ஸ் நெவர் டேக் இட் எனி அது சப்ஸ்ட்ரிங் சப் மேட்சிங் அதெல்லாம் எதுவுமே பார்க்காது. மொத்தமா என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப்ல தான் வந்து என்னன்னா நீங்க எதிர்பார்த்தது இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்க எதிர்பார்க்குறீங்கல்ல லைக் ஒரு மெயின் இது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த மெயின் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க உள்ள சப்ஸ்டி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பிரிச்சிருக்கீங்களா. ஸோ டேட் தனியா, மந்த் தனியா, இயர் தனியா. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சிருச்சு உங்களுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ரிங்ல இது இவ்வளவு பெரிய டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் வி எக்ஸ்ட்ராக்ட் டேட் அண்ட் டைம். ஓகேங்களா. ஸோ இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே இந்த முன்னாடி வந்து ஸ்லாஷ் போட்டிருக்கீங்களா? ஸோ இது ஏன் ஸ்லாஷ் போட்டிருக்குன்னு கேக்குறீங்களா? ஓகே. இந்த பிரேஸ் வந்து என்னன்னா உங்களுடைய பேட்டர்ன்ல வந்து ஸ்பெஷல் கேரக்டர். நீங்க கலெக்ஷனை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு அதை தானே யூஸ் பண்றீங்க ஸ்பெஷல் கேரக்டரா. இப்போ A to Zனா என்ன செய்றீங்க? இந்த இங்க யூஸ் பண்ணிருக்கோமா? ஸோ இது வந்து என்னன்னா ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அப்போ இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்க இங்க ஸ்டாட்டிக் கேரக்டரா கொடுக்குறீங்க. டிஃபால்ட்டா வரணும்ன்ற ஸ்டாட்டிக் கேரக்டர் கொடுக்கறனால நீங்க என்ன செய்யணும்னா யூ நீட் டு யூஸ் எஸ்கேப் சீக்வென்சர் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் பிளஸ் வந்து சோ இந்த ஒரு சிங்கிள் கேரக்டர் மென்ஷன் பண்றதுக்கு யூ நீட் டு யூஸ் ஸ்லாஷ். அது வந்து என்ன அந்த பிரேஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டரா இருக்கறனால அது வந்து எனக்கு ஸ்டாட்டிக்னா இங்க அப்படியே டைரக்டா பிரேஸாவே வந்திருக்கு. சோ அப்ப நான் பிரேஸாவே மென்ஷன் பண்ணனும் அப்படினா ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்ணனும். எண்டிங் வந்து ஏனா அங்க டைம்ல வந்திருக்கிறதுனால அத நம்ம எடுத்துக்கல. நான் எண்டிங் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏனா பிகாஸ் இப்போதைக்கு நம்ம எண்டிங் பத்தி பேசல. ஓகேங்களா. டேட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படினா நம்ம இத பேட்டர்னை மாத்திக்கலாம். ரைட் டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ அப்ப நான் என்ன செய்றேன் அப்படினா இத அப்படியே காப்பி பண்ணிட்டு அத விட்டுறேன். ஏனா அது இனிமேல் ரன் ஆக வேண்டாம். இது வந்து 4th, இது வந்து 4th. ஓகே. சோ 4 இப்ப லைட்டா வந்து ட்விஸ்ட் பண்றேன். சோ எனக்கு வந்து என்னன்னா இங்க ஓகேங்களா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பேட்டர்ன் லைனை நான் வாட்ச் பண்றேன். ஐபி வந்திருக்கு, டேட் வந்திருக்கு, அப்புறம் சம்திங் கெட்டுன்னு போட்டு ஒரு இது டபுள் கோட்ல போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் இதுதான் போகுது. எங்கேயாவது பிரேசஸ் அதே பிரேசஸ் முடியுதான்னு பாருங்க. ஸ்கொயர் பிரேசஸ் ஆரம்பிக்குதா முடியுதான்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்ல. த்ரூ அவுட் மை பேட்டர்ன்ல வந்து இல்லவே இல்லை. சரிங்களா. அப்போ இந்த பேட்டர்னை இப்படி ஒரு விதமா எழுதலாம், இன்னொரு விதமாவும் எழுதலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு. நான் அதை இந்த போர்ஷனை மட்டும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னுடைய கேரக்டர் இதுக்குள்ள தான் வரப்போகுது, என்னுடைய டேட் அண்ட் டைம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்குள்ள தான் வரப்போகுது. நான் இதை மொத்தத்துக்கு எடுத்து என்னுடைய ப்ராசஸிங் யூனிட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா. இப்போ இது மொத்தத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல சொல்லுங்க பாப்போம். ஷார்ட்டா சொல்லணும். நம்ம வந்து ஓகே. இதுல என்ன மாதிரியான கேரக்டர்லாம் வந்திருக்கு? ஆல்பபெட்டிக் வந்திருக்கா? ஆல்பபெட்டிக் வந்திருக்கு. நம்பர் வந்திருக்கா? நியூமரிக் வந்திருக்கு. ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கா? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்திருக்கு. சோ அப்புறம் இது வந்து டைமிங்க்கு உள்ள அந்த எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் தான். இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் தான்.
ஓகே. சோ இப்படி 3 விதமான கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து என்னது எனி கேரக்டர்ன்ற மீனிங் வச்சுக்கலாமா நம்ம இந்த இடத்துல? ஓகே. சோ எனி கேரக்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னது? டாட். ஓகேங்களா? எனி கேரக்டருக்கு டாட். சோ இங்க எத்தனை எனி கேரக்டர்ஸ் இருக்கு? எனி கேரக்டர் மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பாருங்க. 5 6 7 8 9 10 11. ஓகே. இப்படி நம்ம கவுண்ட் பண்றதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாமா? அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராவது இருக்கணும்ப்பா. ஒரு கேரக்டருக்கு மேல இருக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்தல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்முடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எழுதக்கூடிய பேட்டர்ன் அதுக்கு பர்ஃபெக்டா ஆப்டா மேட்ச் ஆனா மட்டும் போதும். ஓகேங்களா? சோ அந்த ஆப்ட்னஸ் மட்டும் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பார்க்கணுமே தவிர ஸ்ட்ரிக்டா அது வந்து இந்த இடத்துல நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கணும் தேவையில்ல. என்னுடைய ஒட்டுமொத்த லைனை பார்க்கும்போது என்னுடைய ஒட்டுமொத்த லைன் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள்ல இந்த ஒட்டுமொத்த லைனை பார்க்கும்போது எனக்கு இங்க மட்டும் தான் இந்த பிரேசஸ் வருது. இந்த பிரேசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் மஸ்ட் பி எ டேட் அண்ட் டைம். இது டேட் அண்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்க வேண்டிய கடமை யாரோடது ஆயிடுச்சு? இந்த லாக ரைட் பண்ணனோடது ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இட் இஸ் a standard log. சோ ஸ்டாண்டர்ட் லாக்ல பாத்தீங்கன்னா எல்லா லைனுமே எனக்கு இப்படிதான் ரிப்பீட் ஆகுது. அப்போ வந்து நான் போயிட்டு உட்காந்துட்டு இங்க நம்பர், இங்க வந்து ஸ்ட்ரிங், இங்க வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி நான் எழுத அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ எனக்கு என்னுடைய டீலிமிட்டர்ஸ் வந்து இது ரெண்டு என்னுடைய டீலிமிட்டர். ஓகேங்களா? அதாவது இந்த பிரேசஸ் தான் என்னுடைய மெயின் டீலிமிட்டர்ஸ். இதுக்கு நடுவுல வந்து என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். ஐ ஜஸ்ட் லைக் டு மேட்ச், அப்படியே டைரக்டா மேட்ச் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் இங்க எந்த பிரேசஸும் யூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து ஜிசி கவுண்ட் வந்து என்னது டிஃபால்ட்டா ஒண்ணுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேட்சிங். ஓகேங்களா? சோ அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா 1ன்னு கொடுக்குறேன், இல்லைன்னா ஓகே நான் பிரேசஸும் கொடுக்குறேன். பெஸ்ட். எனக்கு டேட் அண்ட் டைம் தானே வேணும், இந்த பிரேசஸ் வேணும்ல. அப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா 2 கொடுத்துருக்கேன். சோ இது ஃபுல்லா மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்கும் வரணும், என்னுடைய இந்த சப்ஸ்ட்ரிங்கும் வரணும். ஓகேங்களா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். வந்துச்சா? ஸோ என்னுடைய குரூப் 2ல வந்து எனக்கு குரூப் 1ல வந்து என்ன வந்து ஆக்சுவலா இது வந்து நம்மளை பொறுத்தளவு 2, ஆனா அவனை பொறுத்தளவு 1. ஓகேங்களா? ஸோ என்னுடைய குரூப் 2ல வந்து என்ன வந்துருச்சு, என்னுடைய டேட் அண்ட் டைம் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து பேட்டர்ன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சோம்னா டேட் எடுக்கிறதுக்காக வி ட்ரை டு ரைட் ஃபுல் கோடு, ஃபுல்லா எழுதணும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாவே எழுதல. பட் நமக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனது வந்து என்னது, நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா வந்து இது மாதிரி உங்களுடைய சர்ச் ஸ்ட்ரிங் அந்த பெரிய லைன்ல இருந்து இப்படி ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்டிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஃபோன் நம்பர், பின்கோட், ஐபி அட்ரஸ், டேட் அண்ட் டைம், இப்படி ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்டிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து என்னன்னா டேட்ன்ற ஒரு என்டிட்டியை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் அதோட பொருள். ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த சினாரியோ போவோம். இப்ப நம்ம சின்ன சின்னதா போவோம். இப்போ இது வந்து என்னது டேட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். சோ இது உங்களுக்கு சினாரியோ புரிஞ்சுல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? புரிஞ்சிச்சு. பரவாயில்ல. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்க வந்து ஒரே ஒரு என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டாட் பிளஸ். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா இவங்க 2 பேரு அங்க இருந்தனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். இன் கேஸ் அவங்க இல்ல அப்படின்னா நமக்கு வந்து என்னது இட்ஸ் a பெரிய இம்பாக்ட். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாகணும், நம்ம ஒன்னொன்னுத்துக்கு தனித்தனியா எழுதி ஆகணும். ஓகேங்களா? சோ அதனால வந்து நீங்க சென்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன யூனிக்னஸோட இருக்கு. சோ அந்த யூனிக்னஸ், ஓகே இது யூனிக்னஸ் இல்ல அப்படின்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். பட் அதுல யூனிக்னஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இப்போ நம்முடைய கேஸ்க்கு அடுத்த கேஸ் வந்து என்னன்னா இப்ப இதே சர்ச் ஸ்ட்ரிங் தான், ஆனா நம்முடைய அடுத்த சினாரியோ. ஓகேங்களா? இது வந்து என்ன மெத்தட்ல வருது,
what is the method of this line. ஸோ ஏன்னா இது வந்து அப்பாச்சி லாக்னு நம்ம பேசிட்டோம் ஓகேங்களா. அப்பாச்சி லாக்ல வந்து மெத்தட் அப்படின்றது வந்து எங்க வருது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ மெத்தட்ன்றது வந்து இந்த இடத்துல வரக்கூடியது சரிங்களா. ஸோ இப்பயுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய ஹோல் பேட்டர்னை வந்து உங்களுடைய லைன் பேட்டர்னை வந்து நீங்க மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணலாம். எப்படிலாம் ரீகலெக்ட் பண்ணலாம்னு பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி, உங்களுடைய டேட் அண்ட் டைம், உங்க டேட் அண்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய டபுள் கோடு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்டு தான் வந்து என்னன்னா மெத்தட் ஓகேங்களா. அப்படிதானே சொல்ல முடியும். உங்க டேட் அண்ட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய டபுள் கோட் பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்டு தான் மெத்தட் ஓகேங்களா. அப்போ இங்க வந்து இந்த 2 கேரக்டரை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேரக்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். கரெக்டா? கரெக்ட். சோ இப்போ இந்த ரெண்டு கேரக்டர்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா. இங்க ஒரு கேரக்டர், நடுவுல ஒரு ஸ்பேஸ், ஒரு டபுள் ஸ்பேஸ் இருக்கு. அப்போ வந்து இட் இஸ் a 3 கேரக்டர்ஸ் ஓகேங்களா. இது வந்து யூனிக்கா உங்களுடைய எல்லா லைன்லயும் வருதான்னு பாருங்க. ஆமா வருது. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எப்படி போன தடவை இதே பிரேசஸ் நம்ம இந்த டேட்டுக்கு யூஸ் பண்ணோமோ அதே பிரேசஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், you can use it for method ஓகேங்களா. யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இப்போ மெத்தட் சொல்லும்போது இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த பிரேசஸ், இந்த டபுள் கோட நம்ம எடுத்துக்கலாம் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்னா பிரேசஸ் சொல்லிட்டேன், அப்புறம் வந்து ஸ்பேஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் ஒரு சின்ன இஷ்யூ வரும். என்னன்னா சில இடங்கள்ல சிங்கிள் ஸ்பேஸ் வச்சு அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டடா அந்த இடத்துல சிங்கிள் ஸ்பேஸ் இருக்குமா மல்டிபிள் ஸ்பேஸ் இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் நமக்கு. சோ அதனால வந்து அந்த டவுட்டே இருக்க கூடாதுன்றனால என்ன செய்வோம்னா ஸ்லாஷஸ் ஸ்பேஸ்க்கு. ஆமா ஒயிட் ஸ்பேஸ். ஆமா ஒயிட் ஸ்பேஸ். அந்த இடத்துல எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும், அது வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து என்னதுன்னா ஸோ டபுள் கோட். ஸோ டபுள் கோடையும் ஸ்லாஷ்ல தான் சொல்லி ஆகணும் ஓகேங்களா. இங்க ஏன் இந்த ஸ்லாஷஸ் நான் கான்ஃபிடென்ட்டா கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய பேட்டர்ன்ல இது முடியறதும் இப்படி ஆரம்பிக்கிறதும் ஒரே ஒரு இடம் தான், இங்க மட்டும்தான். வேற த்ரோட் என்னுடைய லைன்ல எந்த இடத்துலயுமே கிடையாது. அப்ப நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஸ்லாஷஸ்ன்றத கான்ஃபிடென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சில இடங்கள்ல வந்து இது வந்து எங்கேயோ இருக்கும், இது வந்து எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லாஷஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆமா ஓகேங்களா. சோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கரெக்டா. சரி ஓகே. இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடியதுதான் நம்முடைய மேட்சிங்ல வரக்கூடியது. அதனால ஒரு பிரேஸ் போட்டுக்கிறேன் நம்முடைய மேட்சிங். ஓகே. A to Z குள்ளர வரணும், ஆனா அப்பர் கேஸ்ல தான் வரணும். அப்பர் கேஸ் அவ்வளவுதான். கேப்ஸ் A கேப்ஸ் Z. ஓகே. அதுவும் 3 மட்டும் தான் வரணும். 3 மட்டும் தான் வரணும்னு சொல்ல கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல வந்து கலெக்ஷன் ஆஃப் இது வந்து யூஸ் பண்ண கூடாது. ஓகே. ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்த கெட்டு, போஸ்ட், டெலிட், புட் இதெல்லாம் வந்து டிஃபைன்டு ஒன்னு ஒரு லிஸ்ட்ல தான் இருக்க போகுது ஓகேங்களா. இதை நீங்க ஷார்ட்டா எழுதிக்கலாம், there is no issues. சோ இப்படி நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம். சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட், புட்னு சொல்லும்போது 3 கேரக்டர், மோர் தென் 3 கேரக்டருக்கு மேல இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன வரும் உங்களுக்கு, கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ் வரப்போகுது. ஸ்பேஸ் அப்புறம் ஸ்லாஷ். ஸ்பேஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எண்ட்ல அந்த ஸ்லாஷ்லாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸ்பேஸ் அப்புறம் வந்து ஸ்லாஷ் ஓகேங்களா. சோ இப்போ இது நீங்க சொல்லிடலாம். ஆனா வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதை இப்படிலாம் நான் எல்லாத்தையும் எழுதி மேட்ச் பண்றதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சிருவேன், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலர் பண்ணுவாங்க. Get or post or delete. So it is also valid one. ஓகேங்களா. இது வந்து most appropriate valid one. In case lock standard பண்ணும்போது அவன் வந்து வித்தியாசமான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லாக் அவுட் இதாயிக்கிறோம், மேட்ச் ஆகுது அப்படின்னு ஆயிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா சம் ஸ்டாண்டர்ட் வே. ஸோ உங்களுடைய அப்பாச்சி லாக் எழுதக்கூடியவன் சொல்லிடுவான், நான் வந்து இந்த மெத்தட் தான்ப்பா வச்சு எழுத போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அப்படி சொல்லும் போது நீங்க அதை மென்ஷன் பண்றது வந்து நல்லது ஓகேங்களா. இல்ல இது என் பேட்டர்ன் வந்து பெருசா போயிட்டே இருக்கு, ஐ வாண்ட் டு மினிமைஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கணும் என்னுடைய பேட்டர்ன் அப்படின்னு நினைச்சா வி கோ வித் திஸ் ஐடியா ஓகேங்களா. சோ இப்போ இது பிரகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன செஞ்சுக்கிறோம், இன்டர்மீடியட்டா என்ன மெத்தட் இருந்தாலும் வந்துடும். ஸோ இதுவுமே வந்து நல்ல பேட்டர்ன்.
பட் டிசைடடா இருக்கும்போது பேட்டர்னை யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த டிசைடட் ஸ்ட்ரிங்கை வந்து என்ன செஞ்சுக்கலாம், பைப்ல கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ தட் இஸ் தி பெஸ்ட் ஹாபிட். ஓகே, இப்ப ரன் பண்ணி நம்ம இங்க யூஸ் பண்ண போறது இது மட்டும் தான். கரெக்ட்டா? ஆமா ஆமா. என்னது பேட்டர்ன்? ஓ சாரி, 5 ன்னு மாத்த மாட்டேனா? 5 ஓகே. சோ இது வந்து நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ரிங், இது வந்து நம்மளுடைய மெத்தட். ஓகேங்களா? சோ we got it right. ஆமா. இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், மெத்தட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகே. சோ அடுத்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து என்னன்னா, சோ இப்போ இவங்க வந்து என்ன ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன ஃபைலை டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் வித் திஸ் மெத்தட். இதோடய நம்ம அதை என்ன செய்யலாம், சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் சேர்த்து எழுதாம என்ன செய்யறேன்னா, இப்போ ஃபுல் பேட்டர்னை வந்து நான் எழுத போறேன். ஓகே, ஐ ரைட் ஃபுல் பேட்டர்ன். ஓகே, ஐ டிஸ்கிரைப் திஸ் எல்லா என்டிட்டியும். இப்போ நான் மெத்தட் மட்டும் தான் போறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஆல். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் எடுக்க போறேன் அப்படின்னா, இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன் என்னுடைய ஃபுல் பேட்டர்னை. அந்த லைனை பேட்டர்னா டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஸோ நம்ம எப்படி இங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா பேட்டர்னா மாத்தணும், அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த லைனையும் ஐ கன்ஸ்ட்ரக்ட் டு என்னுடைய பேட்டர்னா கொண்டு வர போறேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து நான் என்ன செஞ்சுக்கிற போறேன், எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கிற போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1 by 1 போவோம். ஓகே, இதெல்லாம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சது, இதெல்லாம் தூக்கிட்டு இப்போ இங்க இருந்து வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னோட லைன் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் சம் நம்பர்ஸ். ஓகே, ஒரு நம்பர்ல ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்பர்னு சொல்லும்போது 0 to 9. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன நம்பரு, இட் இஸ் அ ஐபி அட்ரஸ். கரெக்டா? உங்களுக்கு இது ஐபி அட்ரஸ் தானே? ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து என்னன்னா, இட் மோஸ்ட் ப்ராபபிலி 1ல இருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து 1ன்னு இருக்கலாம், ஓகேங்களா, இல்லைன்னா 11 இருக்கலாம், இல்ல 111 இருக்கலாம். ஆனா 1001 இருக்குமா? இருக்காது. 4 cannot be. only வந்து 3 தான். ஓகேங்களா? சோ அதனால தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ரேஞ்ச் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ ரேஞ்ச் கொடுத்து அப்புறம் வந்து எனக்கு என்ன வரணும், டாட் இஸ் a ஸ்டாட்டிக் கேரக்டரா கொடுத்திருக்கான். ஆனா நம்ம இதுல டாட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஏன்னா டாட்னா எனி கேரக்டர்னு அர்த்தமாயிரும்ல. ஆமா. அப்ப வந்து ஸ்டாட்டிக் கேரக்டர் மென்ஷன் பண்றதுக்காக இந்த சிம்பல்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எனக்கு வந்து என்ன செய்ய போகுது, இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேங்களா? எத்தனை தடவை இது ரிப்பீட் ஆகும், டாட் வச்சு ஒரு தடவை, மறுபடியும் டாட் வச்சு இன்னொரு தடவை, மறுபடியும் டாட் வச்சு இன்னொரு தடவை. எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 3 times ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படி சப் பேட்டர்ன் 3 times வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இது வந்து மொத்தத்துக்கும் எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? ஐபி அட்ரஸ்ன்ற ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து ஒன்னு டிசைட் பண்ணிட்டோமா, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த பேட்டர்ன் இங்க கொடுத்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வருதுன்றத நம்ம பாத்துறலாம். நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து எத்தனை, ஒரு மெயின் பிரேஸ் போட்டிருக்கேன், ஒரு சப் பிரேஸ் போட்டிருக்கேன். எனக்கு டிஃபால்ட்டா ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபுல் மேட்சுக்கு ஒன்று வரும், அப்புறம் வந்து என்னுடைய மெயின் மேட்சுக்கு ஒன்று வரும், அப்புறம் சப் மேட்சுக்கு ஒன்று வரும். அப்போ வந்து என்னுடைய கவுண்ட் வந்து எத்தனைனா 3. ஸோ இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு கொடுத்து பழகுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் இங்க ப்ராசஸிங் பண்ணும்போது இத்தனை வருது அப்படின்றது தெரியணுன்றக்காக நான் கொடுத்து பழகுறேன். ஓகே ஓகே, வந்துருச்சா உங்களுக்கு? என்ன வந்துருச்சு? ஃபுல்லு, அப்புறம் வந்து இந்த மேட்சிங் ஆனது, அதுக்கப்புறம் கடைசி அது வந்து ஒரு குரூப் 2ன்னு ஒன்று எடுத்து வந்திருக்கா. ஸோ சப்ஸ்டிங் எங்க சப்ஸ்டிங்? ஓகே, ஓகே, அவன் வந்து இதுல வந்து ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்து வந்திருக்கான். சரி, ஓகே, கரெக்ட் தான். பட் அவனோட பெர்செப்ஷன் என்னன்னா லாஸ்ட் இதை மட்டும் எடுத்து வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரல அவன். ஆனா எடுத்துட்டு வந்திருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை வந்து நான் 5ன்னு போடுறேன். எடுத்து வந்திருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். எடுத்துட்டு வரல. ஓகே, லாஸ்ட் ஒன்னை மட்டும் தான் அதுல தூக்கி போட்டிருக்கான். ஆக்சுவலா எடுத்துட்டு வந்து போடணும். அஸ் பர் இது பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து கடைசி ஒன்னை மட்டும் தான் இதோட மேட்ச் பண்ணிருக்கான். இல்ல இருங்க. நீங்க கொடுத்திருக்கிறது வந்து குரூப்பிங் வந்து
ஒன்னு ஹோலா ஒன்னு குடுத்துருக்கீங்க. கரெக்ட்டா? ம். அங்க இருந்து இது வரைக்கும் ஒன்னு குடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து குரூப்பிங்க்கு ஒன்னு வந்துரும் டிஃபால்ட்டா. ம். ஆ செகண்ட் வந்து நீங்க இங்க வந்து ஸ்லாஷ்க்கு முன்னாடி ஒன்னு குடுத்துருக்கீங்க. சோ ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், ம். இதுவும் கரெக்ட். ம். ஆனா வந்து அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, நம்ம இது ம். 3 ரிப்பீட்டட்ல போட்டிருக்கனால லாஸ்ட் ஒன்ன மட்டும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ம். சரிங்களா? தேர்ட் ஒன்னு மட்டும் குடுத்துருக்கான் அவன். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் போர்ஷனை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சம் ஜங்க் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கலாம். கரெக்டா? ஜங்க் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கலாம்ல. சோ இப்போ இந்த ஜங்க் கேரக்டரை நம்ம மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம். சோ மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், we can use something. ஓகே. சோ கரெக்டா யூஸ் பண்ணணும். ஏன் இதை கரெக்டா யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்னா, இந்த ஜங்க் கேரக்டருக்கு அப்புறம் என்ன கேரக்டர் வரப்போகுது அப்படின்றது இந்த ஒரு கேரக்டர் தான் இங்க இந்த சிஸ்டிங்ல வரப்போகுது. பாருங்களேன், இப்போ வந்து இங்க ஜங்க் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இந்த ஜங்க் கேரக்டர்ல நான் டிஃபைன் பண்ணிடுறேன், எதுக்கு எனக்கு குழப்பத்துக்கு அப்படின்னா நீங்க டிஃபைன் பண்ணலாம். என்னென்ன கேரக்டர் வருது? ஸ்பேஸ் வருது, ஹைஃபன் வருது. ஓகேங்களா? சோ அதுதான் இன்டர்மீடியேட்டா வருது அப்படின்னா அதை நீங்க டைரக்டாவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்ப எனக்கு வந்து ஹைஃபன் வருது, ஸ்பேஸ் வருது, இந்த 2 கேரக்டர் வருது. ஏன்னா 2 கேரக்டர்னு சொல்லும்போது கலெக்ஷன் தானே. சோ அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னுடைய கலெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா கலெக்ஷனுக்குள்ளுக்க இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஆக்சுவலா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது, ஆனா கலெக்ஷனுக்குள்ள அது ஸ்பெஷல் கேரக்டர். ஏன்னா நம்ம 0 to 9 சொல்றோம்ல. சோ 0 to 9 அந்த 2ன்றதுக்கு எதை மென்ஷன் பண்றோம், ஹைஃபன் யூஸ் பண்றோம் கலெக்ஷனுக்குள்ளுக்க. அப்போ இங்கேயும் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வரனால ஸ்லாஷ். ஓகேங்களா? இப்போ இது வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இந்த வேர்ட்ஸ், என் நம்பர் ஆஃப், அதாவது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இருக்கு. ஸ்பேஸ் ஒரு தடவை இருக்கு, இல்ல இது ஒரு தடவை இருக்கு. அப்போ வந்து மோர் தென் 1 அதோட மீனிங். அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம இதை அக்யூரேட்டா ஸ்ட்ரிக்ட்டா மேட்ச் பண்ணல, எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனா ஸ்ட்ரிக்ட்டாவும் சொல்லணும்னாலும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். பட் அது தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம், இங்க பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எதுக்குரிய, இப்ப வந்து இங்க ஒரு பிரேசஸ் போட்டிருக்கேன், டேட்டுக்குரியது. அப்போ வந்து எத்தனை ஆயிடுச்சு எனக்கு இப்போ 3. ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஐபியும் வரணும், டேட்டும் வரணும். ஓகே. ஓகேங்களா? சோ ஐபி, சோ டேட், அப்புறம் ஃபுல் மேட்ச், அப்புறம் வந்து என்னது ஒரு ஐபி அட்ரஸ், அப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரிங், இன்னொன்னு ஒண்ணு கொடுக்கணும். சாரி, ஏன்னா இது ரெண்டு இங்கேயே நம்ம 2 பிரேசஸ் போட்டோம்ல. உள்ள ஒரு சப் பிரேஸ் போட்டுட்டோம், இங்க ஒரு மெயின் பிரேஸ் போட்டுட்டோம், அப்புறம் இங்க ஒரு பிரேஸ் போட்டிருக்கோம். நம்ம 3 பிரேஸ் போட்டிருக்கோம். ஃபுல் மேட்சுக்கு ஒரு பிரேஸ் எக்ஸ்ட்ரா வரும்ல, அப்போ வந்து 4. சோ நம்ம எத்தனை பிரேஸ் போட்டிருக்கோமோ அதோட 1 கவுண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. எப்பவுமே அப்படி வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகே. சோ டேட் வந்துருச்சு, ஐபி வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பேட்டர்ன்ல என்ன இருக்கு, மெத்தட் இருக்கு. சரிங்களா? மெத்தடுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டோம், டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஸ்லாஷ் வந்து நான் இங்கேயே போட்டனால இங்க இந்த பேட்டர்ன்ல இருந்து எடுக்கணுமா, எடுக்க தேவையில்ல. I can try to use like this. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து 5வது, அதாவது இன்னொன்னு வந்துருச்சுனால 5 போட்டுட்டு இப்ப நான் ரன் பண்றேன். சோ ஐபி வந்துருச்சு, டேட் வந்துருச்சு, மெத்தட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப மெத்தடுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் என்னுடைய பாத்து. ஓகேங்களா? என்னுடைய பாத்தை நான் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய பாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்கு. பாருங்களேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ்ல ஸ்டார்ட் ஆக போகுது, இட் இஸ் கன்ஃபார்ம். ஓகே. ஆனா முடியும் போது எங்க முடியுது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். HTTPன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டு முடியுது. பாருங்களேன், எல்லாத்துலயும் பாருங்க, HTTP. சோ இது எங்கேயாவது மாறுமான்னு கேட்டா மாறாது. ஏன்னா இது வந்து HTTPயோட வெர்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது. வெர்ஷன் மாறும், ஸ்லாஷ் போட்டு 1,1 மாறும். ஆனா எனக்கு HTTP வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங் வந்து என்னது, என்னுடைய பாத்து. சோ இப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங்ல வந்து எதெல்லாம் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, கேரக்டர் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. சோ அப்ப we can use dot, எனி கேரக்டர். ஆமா, எனி கேரக்டர்னால டாட் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதை நான் ஒட்டு மொத்தமா எதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறேன், இந்த கீவேர்டு ஸ்பேஸ் HTTPன்றத பேஸ் பண்ணி தான் எடுக்க போறேன். சோ அப்போ என்னுடைய எண்ட் கேரக்டர் நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஸ்டார்டிங் கேரக்டர் வந்து இட்ஸ் கம் அப் வித் ஸ்லாஷ்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா டாட், மோர் தென் ஒன் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து என்னது ஒரு ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸுக்கு வந்து ஸ்லாஷஸ்னே வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கு, கச்டிபின்னு போட்டு ஒரு ஸ்லாஷோட இருக்கு. ஓகேங்களா. இப்ப நான் எனக்கு எதுதான் வேணும், எனக்கு வேணும்ன்றது இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும்தான். புரிஞ்சா? நான் எடுக்க வேண்டிய பாத் வந்து இது மட்டும்தான். ஸோ இதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த ஸ்லாஷ் எஸ் கச்டிபின்றத வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா யூஸ் பண்ணிருக்கேன். எப்போ டாட் யூஸ் பண்ணி பிளஸ் யூஸ் பண்ணும் போதோ அல்லது வந்து ஸ்டார் யூஸ் பண்ணும் போதோ முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல முடியணும் அப்படின்ற ஒரு டிசைட்மெண்ட், ஒரு டெசிஷன் இருக்கணும். ஓகேங்களா. இப்ப இந்த பேட்டர்ன் வந்து இங்க முடியுது, இதுக்கப்புறம் இதே மாதிரி வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. கச்டிபின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகல. இப்படி கரெக்டா எக்ஸாக்டா அது முடியும் போதுதான், இப்படிதான் இந்த பேட்டர்ன் வந்து முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க டாட் யூஸ் பண்ணணும். அந்த டார்கெட் தெரியல அப்படின்னா டாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நான் கச்டிபின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன், மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருந்தோம்னா டாட் போட்டிருக்கனால இதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்துடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இங்க மென்ஷனே பண்ணலங்க, அந்த எண்ட்ல இருக்கிறத நான் வந்து மென்ஷனே பண்ணலங்க. எனக்கு வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், எனக்கு வந்து என்ன டீலிமிட்டர்னு தெரியல, மென்ஷன் பண்ணல, நான் இப்படி கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அப்பதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். ஏன்னா டாட்டுக்கு உள்ள அந்த ஒரு பவர்ஃபுல் வந்து என்னன்னா எது வேணா எடுத்துட்டு வந்துரும். நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் 6ன்றது இங்க போடல. ஓகே, இட் வில் பி டேக் எவ்ரிதிங். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா we find out எங்க அதை பிரேக் பண்ணணும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்காக தான் இந்த டீலிமிட்டர்ஸ் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இந்த ஸ்டாட்டிக் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. சோ இப்போ நான் என்ன செய்யறேன், ரன் மாடல். இப்போ எக்ஸாக்டா என்னுடைய பாத் வந்துருச்சு. சோ என்னுடைய ஐபி வந்துருச்சு, என்னுடைய டேட் வந்துருச்சு, என்னுடைய மெத்தட் வந்துருச்சு, என்னுடைய பாத் வந்துருச்சு. ஓகேங்களா. சோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டர்ன்ல என்ன இருக்குன்றத நம்ம லிசன் பண்ணுவோம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு டபுள் கோட் ஒன்னு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கு, அப்புறம் வந்து என்னது சம்திங் லைக் ஒரு 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. சோ ஏன் இது 3 டிஜிட் நம்பர் சொல்றேன்னா, புரோட்டோகால், ஹெச்டிடிபி புரோட்டோகால்ல ஸ்டேட்டஸ் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா 3 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸா தான் இருக்கும். ஓகேங்களா. இல்ல அப்படின்னா 1 டிஜிட்ல இருக்கும். அப்போ ஆமா 1 டிஜிட்டுமே பாசிபிள், சாரி 3 டிஜிட் நான் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா சில நேரங்கள்ல வந்து 0ன்னு வரலாம். ஓகேங்களா. சோ அன்னோன் மெத்தட் ஒரு மெத்தட் வந்திருக்கு அப்படின்னா 0ன்னு வரலாம். சோ அப்போ அந்த இடத்துல ஒரு நம்பர் வருது, அப்புறம் ஸ்பேஸ், மறுபடியும் ஒரு நம்பர். ஓகேங்களா. அப்போ மறுபடியும் ஒரு டபுள் கோட் ஆர் சம்திங் இது மாதிரி வருது. சரிங்களா. சரி, நம்மளுடைய லாக்ல வந்து இந்த 1.1 தான் ஃபெமிலியரா எல்லா இடத்துலயும் வருது. ஓகேங்களா. வேற எதுவுமே வரல. சரியா. சோ அப்ப இந்த 1.1 நம்ம மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணாம எஸ்கேப் ஆறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, எஸ்கேப் ஆறதுக்கு there is no way. ஓகேங்களா. ஏன்னா நம்ம டாட் யூஸ் பண்ண முடியாது. பட் இங்க ஏதோ வெர்ஷனிங் வரப்போகுது, அது வந்து ஒரு டாட்டட் நம்பர் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அதை நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக, டாட்டட் நம்பரோட ஒரு நம்பர்ஸ் வருது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக ஐ யூஸ் கலெக்ஷன் 0 to 9. அப்புறம் இன்னொன்னு வந்து என்னது டாட் கேரக்டர் வரலாம். ஓகே. சோ டாட் கேரக்டர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், ஆனா நான் இங்க ஸ்லாஷ் போடல. ஓகேங்களா. சோ ஏன் அப்படின்னா திஸ் இஸ் a coming under collection. ஓகேங்களா. இதுவே அவுட் சைட்ல வரும்போது கண்டிப்பா டாட்டுக்கு வந்து நான் என்ன செய்யணும், ஸ்லாஷ் போடணும். பட் இங்க வந்து நான் அதை போட விரும்பல. சரிங்களா. ஏன் அப்படின்னா இங்க வந்து டாட் வந்து என்னது, சோ உள்ள கலெக்ஷனுக்குள்ள இருக்கறனால இட் இஸ் நாட் a ஸ்பெஷல் கேரக்டர். சரிங்களா. ஒரு பிளஸ் சிம்பல் மட்டும் போடுறேன். சரிங்களா. சோ அப்ப மோர் தென் 1 அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா ஸ்டாட்டிக் கேரக்டரான டபுள் கோட மென்ஷன் பண்ணிடுறேன். சோ அப்ப என்னுடைய பேட்டர்ன் அங்க எது வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட், 1.1 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கணுமா, இல்ல வந்து 21.1 இல்ல? இப்ப இது மேட்ச் ஆகுமான்னு பாருங்க. மேட்ச் ஆகுமா ஆகாதா? ஆனா இங்க எத்தனை டைம்ஸ் வரணும்னு நம்ம சொல்லலையே, தேவையில்லையா? ஆமா, சாரி 1 ஆர் n. ஓகே. 1 ஆர் n. ஓகே 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 ஓகே. சோ அப்ப அங்க என்ன வந்தாலும் சரி எனக்கு வந்துரும். ஆக்சுவலா ஈவன் 2.1.1 ன்னு போடுறான். வெர்ஷன் வந்து எப்படினாலும் இருக்கலாம். வெர்ஷன் வந்து எத்தனை டாட் வேணாலும் வரலாம். ஓகேங்களா.
மேட்ச். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்ன வந்தாலும் மேட்ச் ஆறதுக்கு இன்னொரு பாராமீட்டர் வந்து என்னது? டபுள் கோட்ஸ் ஸ்லாஷ். ஓகேங்களா? சோ அது வரைக்கும் தான் அதை எடுத்துட்டு வர போகுது. அப்போ வந்து நான் இது மாதிரி எனக்கு ஸ்ட்ரிக்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது, லூஸா எழுதலாம். ஓகேங்களா? எங்க ஆக்சுவலா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன்ல நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு வேலிடேஷனுக்கு வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறதை விட ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு எழுதுற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப லூஸா எழுதலாம். நான் வந்து டைரக்டா வேலிடேட் பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எழுதணும். இப்ப இமெயில் அட்ரஸ், ஐபி, இல்ல வந்து பின்கோடு, இல்ல வந்து ஏரியா கோடு, இல்ல லாட்டிடியூட் லாங்கிடியூட், இது மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் ஒன்று ஒரு வேல்யூஸை வந்து நான் வாங்கி வேலிடேட் பண்ணும்போது அதை நான் ஸ்ட்ரிக்டா வேலிடேட் பண்ணணும். ஆனா இதுவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் ஸ்ட்ரிக்டா பண்ண தேவையில்ல, நான் ரொம்ப லூஸாவே வச்சுக்கிட்டா போதும் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா எனக்கு டிலிமிட்டர்ஸ் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, சோ அதை நான் வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன செய்ய போகுது, என்னுடைய சைஸ் என்னுடைய ஸ்டேட்டஸ் வரப்போகுது. அப்புறம் வந்து என்னுடைய சைஸ் வரப்போகுது. இது ரெண்டுமே மொராலஸ் நம்பர் தான், வித்தவுட் டாட் எதுவுமே இல்லாம வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ஸ்லாஷஸ் எனக்கு வந்து நம்பர் வரப்போகுது 0 to 9, கண்டிப்பா 1க்கு மேலதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து எனக்கு ஒரு ஸ்லாஷஸ் வரப்போகுது. மறுபடியும் நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு நம்பர் சைஸுக்காக ஒரு நம்பர் வரப்போகுது. அதுவுமே 1க்கு மேலதான் இருக்க போகுது, கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷஸ் ஸ்பேஸ் வரப்போகுதுல்ல. சரி, இப்ப நான் வந்து எத்தனை பிரேசஸ் ஆட் பண்ணிட்டேன், 1 2 ஆட் பண்ணிட்டேன்னா பிளஸ் 6 இருந்துச்சு. என்ன செஞ்சுட்டேன், மார்க்கெட் அஸ் 8. ஓகே, ரன் மாடல். ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, என்னுடைய சைஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ என்னுடைய பேட்டர்ன்ல இருந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய பேட்டர்ன்ல ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கும் இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் கோட் போட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. there is a 2 string இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இந்த 2 ஸ்ட்ரிங்கை நம்ம வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம், வேணானா விட்டுறலாம். இந்த 2 ஸ்ட்ரிங் என்ன மீனிங் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னா இட்ஸ் a prefix. அதாவது நீங்க இங்க பிரசன்டேஷன் ஒரு பாத்து பாத்தீங்கல்ல, இந்த பாத்தோட ப்ரிஃபிக்ஸ் இவங்க தான் வந்து இதையும் சேர்த்தாதான் ஃபுல் பாத்து கிடைக்கும், யூஆர்எல் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் http://google.com/ search அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சர்ச்னு மட்டும் இருக்கும், இந்த இடத்துல http://google.com/ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ரிஃபிக்ஸ் யூஆர்எல். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா என்ன ப்ரௌசர் அந்த ஏஜென்டோட, அதாவது http இந்த ரெக்வெஸ்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கனால சொல்றேன். இது வந்து என்னன்னா ஏஜென்ட், அந்த எந்த ப்ரௌசர் ஏஜென்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு லைன் இது ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ இதை நம்ம ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சிருச்சு டிலிமிட்டர் வந்து இது வரப்போகுது, ஒரு ஸ்பேஸ் வரப்போகுது, மறுபடியும் இதுதான் டிலிமிட்டர் வரப்போகுது. ஓகேங்களா? இப்ப இதுக்கு நடுவுல வந்து என்ன வரப்போகுது, எனக்கு சம்திங் லைக் டாட். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், டாட் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து பிளஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதை நான் என்ன செய்யறேன், டைரக்டா யூஸ் பண்ணி பாக்குறேன் ஃபர்ஸ்ட், கரெக்டா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ 2 ஆட் பண்ணிருக்கனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா 2ன்னு கொடுக்குறேன். பட் அது வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, செக் பண்ணி பார்ப்போம். என்ன செஞ்சிருச்சு, அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? சோ என்னுடைய அட்ரஸ் தனியா பிரிச்சிருச்சு, என்னுடைய ஏஜென்ட தனியா பிரிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ல நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், இந்த ஒரு குரூப் மட்டும் தான் என்ன ஆயிடுச்சு, தனியா வந்துருச்சு, தனியா நிக்குது. ஓகேங்களா? ஒண்ணு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல வேண்டாம், நான் இதை எடுக்க விரும்புறேன், இதை நான் எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இது இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்டர்ப்டு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிரேசஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு நம்மளே ரிப்பீட் பண்ணி விட்டுறலாம். இட்ஸ் a one way. இட் இஸ் a one way. இன்னொரு வழி இருக்கு, எனக்கு இந்த பேட்டர்ன் இப்படி இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் டு எலிமினேட். ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வர்றதை வந்து நான் என்ன செய்யறேன், ஐ வாண்ட் டு எலிமினேட் அப்படின்னு நான் செய்யணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு எலிமினேட் திஸ். அப்ப வந்து ஆக்சுவலா வந்து ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா போனனால 11 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ரன் பண்றேன். இப்ப வந்து என்னது,
இட் வில் பி என்ன இருக்கு இது ஏன் ஃபுல்லா போடும்போது 2 தடவை ஓகே இங்கே பிரேஸ் போட மாட்டேன்னா இல்லையே ஓகே இங்கே போறது பதிலா அங்க போட்டேன் சாரி ஓகே சாரி அது பிரேஸ் வந்து தப்பா போட்டேன் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 2 இது ரெண்டுமே நமக்கு தேவை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா சரிங்களா ஸோ இது வந்து போன கிளாஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் அந்த பிபிடியில தான் பார்த்துக்கிறேன் பிகாஸ் அதில் தான் அது அந்த கோட் இருக்கு நம்ம கோடெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டா போதும் ஓகே உங்களுக்கு இன்டர்மீடியட் வரும்போது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எடுத்தேனா கரெக்டா அப்பதான் எடுத்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆமா ஆமா இதில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ பி போட்டு இந்த பிரேசஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து பி போட்டு இந்த பிரேசஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கமாண்டு இது வந்து என்ன கமாண்டு எது வேணாலும் இருக்கலாம் ஓகே எக்ஸாக்ட்லி திஸ் ஒன் இஸ் சேம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்குல்ல உங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஸோ கொஸ்டின் மார்க் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் மார்க் போட்டுட்டு யூ கேன் டிஃபைன் ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டிஃபைன் லைக் திஸ் ஓகேங்களா இப்போ நான் இப்படி டிஃபைன் பண்ணிட்டேன் சரியா இப்படி டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து எதுக்காக இந்த டெஃபினிஷன் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா இப்போ இந்த பிரேசஸ் போடுறது எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கலாம் இந்த பிரேஸ் போடுறீங்கல்ல இப்ப நம்ம 0 1 2 3 நம்ம கவுண்ட் தானே சொல்றோம் அதுக்கு பதிலா நீங்க பேர் கொடுக்கலாம் சோ சில நேரத்துல நீங்க பேரே கொடுக்க வேண்டாம் அப்படின்ற போது நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு இது இருக்கு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன செய்யாது அப்படின்னா இந்த பிரேசஸ்ல என்னென்னலாம் வந்திருக்கோ அதை வந்து குரூப்பிங்ல கொண்டு போய் சேர்க்காது சரிங்களா அதுதான் அதோட பியூட்டி இப்போ நான் வந்து என்ன செய்யறேன் ரன் பண்றேன் பட் எரர் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன் லெட்ஸ் see I expected என்னதுன்னா மோஸ்ட் என்ன எரர் த்ரோ பண்ணிருக்கு லுக் பிஹைண்ட் ரெக்வெஸ்ட் ஃபிக்ஸ்டு வித் பேட்டர்ன் இது வந்து ஃபிக்ஸ்டு வித் பேட்டர்ன் சொல்லியிருக்கு ஒரு நிமிஷம் எங்க என்னுடைய கோடு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து என்ன வரணும் ஈக்குவல் டு வருமா இல்ல இந்த சிம்பிள் வருமா ஒரு சிம்பிள் வந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணாலும் எனக்கு ஆகும் வர மாட்டேது இதுலயே இருக்கு எக்ஸ்க்ளூட் ஓகே இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் எங்க இருக்கு ஓகே அது வந்து எக்ஸ்க்ளூட்னு சொல்லுவாங்க ஹவு டு எக்ஸ்க்ளூட் ரொம்ப நாள் ஆனாலும் எனக்கும் மறந்துடுது ஓகே ஓகே லெஸ் தென் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நானும் லெஸ் தென் போட்டிருக்கேன்ல லெஸ் தென் போட்டிருக்கேன் ஓகே கொஸ்டின் மார்க் லெஸ் தென் அண்ட் தென் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேனா மெயின் இதுலேயும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரே நிமிஷம்க்கா அதை மட்டும் ட்ரை பண்ணுறேன்
Okay. He was try to use like this. Okay. அந்த ஸ்பெஷல் கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். லுக் பிஹைண்ட் ரெக்கார்ட் ஃபிக்ஸ்டு வித் பட்டன். ஓகே. ரேண்டம் பட்டனுக்கு வந்து வராதா, ஃபிக்ஸ்டு வித்துக்கு தான் வருமா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை கொண்டு வந்து உள்ள யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு தானே உனக்கு? எஸ். ஓகே. So syntax only match at position where the text before it does not match the pattern. Similarly, question mark syntax does not same the following text to other ensure. Okay. So ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இதை தனியாக ஒரு எக்ஸசைஸாக பண்ணி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு புரியும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு நான் எக்ஸ்க்ளூட் பேட்டர்ன் எழுதுறேன், அதாவது எக்ஸ்க்ளூட் குரூப் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளூட் குரூப்புக்காக ஐ செலக்ட் இந்த ரிப்பீட்டேஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய ரிப்பீட்டேஷனை வந்து எடுத்து போடுறேன். ஸோ டாட்டு இது வந்து எத்தனை தடவை வருது, எனக்கு 3 times வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 7. ஸோ என்னுடைய இதில் ஒரு பிரேஸ் இருக்கனால ஒரு குரூப் கண்டிப்பாக வந்து 2 குரூப் வரும். ஒரு மெயின் குரூப்போட சேர்த்து அதை ஃபுல் மேட்சோட இந்த பிரேசஸ் போட்டுக்கிறது வரும். ஓகே, இதுவும் வந்து 7. இது வந்து ட்ரூன்றது வந்து நான் இங்கே எடுத்து வர்றேன் தற்காலிகமாக. ஓகே, ரன். ஓகே, எனக்கு கரெக்டாக குரூப் 1ல் அது வந்துருச்சு, குரூப் 0ல் இது வந்துருச்சு, குரூப் 1ல் வந்து இது வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான், அதாவது 2 சிம்பிள் யூஸ் பண்ண சொல்கிறான். ஒன்று வந்து இந்த மாதிரியான பிரேஸ் கொஸ்டின் மார்க் போட்டு இந்த மாதிரியான பிரேஸ் யூஸ் பண்ண சொல்கிறான், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ண சொல்கிறான். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 2 யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு, எனக்கு கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் போடணும். கொஸ்டின் மார்க் போட்டு எக்ஸ்க்ளமேட்டிக் யூஸ் பண்ணுறேன். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நோ சச் குரூப். ஓகே, குரூப் இல்லைன்னு சொல்லிருச்சு. ஓகே, கிரேட். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை நான் ரன் பண்ணேன், இது இல்லாம ரன் பண்ணேன். ஓகேங்களா? இது இல்லாம ரன் பண்ணும்போது இட் வில் பி ப்ரிடிக்ட் அ குரூப். ஓகேங்களா? குரூப்பை ப்ரிடிக்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இந்த ஸ்ட்ரிங் போடும்போது, ஸோ இவன் என்ன சொல்றான்னா, அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுன்றான். இல்லை அப்படின்னா நீ ஃபிக்ஸ்டு லென்த் இல்ல, நீ ஹைட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ண சொல்றான். ஓகேங்களா? நாட் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆயிருதுன்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஹைட் பண்ணிடுது இந்த ஒட்டுமொத்த குரூப்பையும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணும்போது அது சொல்லிடுது என்கிட்ட குரூப்பே இல்லை, மேட்ச் குரூப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இது எக்ஸாக்ட்லி ஆப்ட். அப்போ நம்ம இதை தானே என்ன செய்யணும், இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து வேண்டாம், எனக்கு இது ரன் பண்ணு. என்னாச்சு, நோ மேட்ச்க்குள்ள காத்துக்கு போயிடுச்சு திடீர்னு. ஒரே நிமிஷம், இது வந்து ஃபால்ஸ் தானே வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு ரன் பண்றேன். Why it is going into no match? எது நான் தூக்கி விட்டேனா? ஓகே, 11. ஓகே, 10 குரூப் 10 குரூப் வச்சிருந்தேன், ரன் பண்றேன். ஓகே, எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு இதை மட்டும் ஹைட் பண்ணணுன்றதுக்காக சரி எக்ஸ்ட்ரா நான் ஒரு பிரேஸ் போட்டே பண்றேன், குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காக. ஓகே, இப்போ இங்க 11 குரூப் வராது. அது ஆக்சுவலா நான் அதை எலிமினேட் பண்றேன். ஆக்சுவலா அதை எலிமினேட் பண்ணா ஏன் எடுத்துக்க மாட்டான், இங்கே போட்டாலும் எடுத்துக்க மாட்டான். நான் பட் அதுல எடுத்துக்கிட்டானே, தனியா போடும்போது எடுத்துட்டானே.
என்ன இது லாஜிக்கு? இதே தான் நான் தனியா போட்டேன் ஆக்சுவலா முன்னாடி. தனியா போடும்போது எடுத்துக்கிட்டா இதை வந்து என்ன தனியா போடுறேன். தனியா போடும்போது எடுத்துட்டு தனியா போடும்போது என்ன பண்ணிட்டான்? ஓ என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கான்? 8ன்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் வந்திருக்கதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஏன் 3 ரிட்டர்ன் பண்ணல? ஆக்சுவலா 3 குரூப் வந்திருக்கு இதுல. ஃபுல் மேட்ச், இது மேட்ச். நமக்கு வந்து இது வரக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனு. நான் அதனாலதான் இந்த பிரேஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அவன் சொன்ன மாதிரி இது போட்டு இது போட்டேன். அடடா. ஓகே. ஆனா ஏன் 8 வந்தது? 8 மட்டும் வருது. இல்ல ஒட்டுமொத்தமா ஹைட் பண்ணிடுறான். ஓகே. இல்ல இருங்க. அது மாதிரி எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இல்ல அவ வந்து என்ன இது வந்து 0 to 9 1,3 அப்படிங்கிறது அது கான்ஸ்டன்ட். அது கான்ஸ்டன்ட். பட் அவன் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறான். டோட்டலி மிக்ஸ் பண்ணிக்கிறான். ஓகேங்களா? சோ இந்த பிரேசஸ் வந்து நான் கரெக்டா க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்க ஒன்னு ஓபன் பண்ணி அப்ப இன்னொரு பிரேசஸ் போட்டா இன்னொரு பிரேஸ் போட்டு நான் இங்க ஓபன் பண்ணிருக்கேன். இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க ஓபன் பண்ணிட்டேன். இன்னொரு பிரேஸ் போடாம மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அன்பேலன்ஸ் parenthesis கரெக்ட் தான். இப்ப பாருங்களேன். இல்ல அங்க போட தேவையில்ல. நீங்க இப்ப போட்டது கரெக்ட். ஸ்லாஷ்க்கு முன்னாடி ஒன்னு போட்டுருக்கீங்க. அவன் என்ன பண்ணிட்டானா இந்த இடத்துல வந்து நம்ம டைனமிக் பேட்டர்ன் கொடுத்துருக்கனால அவனால அதை சென்ஸ் பண்ண முடியல. இப்ப இது மேபி நான் அந்த பேட்டர்ன் வந்து டைனமிக்கா இல்லாம நான் மாத்துறேன்னு வச்சுக்கோங்க, அவனால சென்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாமா? இதுக்கு என்ன பண்றான்னு பார்த்துடலாம். இருங்க. 11ன்றத வந்து எடுத்துட்டு வர்றான். எதுக்கு இவன் இப்படி பண்றான்? ரெக்யர் ஃபிக்ஸ் லென்த் தானே கொடுக்குறேன் நான். ஓகே, இது போட்டா ஃபிக்ஸ் லென்த்னு எடுத்துட்டு வர்றான். ஏன் இதை போட்டா எடுத்துட்டு வர மாட்டான்? ஆக்சுவலா எடுத்துட்டு வரணும். அவன் இந்த இடத்துல மிஸ் மேட்ச் பண்றான். சரி, ஓகே. ஸோ இதுல டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணா அவன் வந்து ஹைட் பண்ணிடுவான். ரியலா சொல்லணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன், இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது, அதாவது இதை யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள்ஸோ அல்லது வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ 2-3 சிம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணி இந்த இது மாதிரி யூஸ் பண்ணும்போதோ அல்லது இது மாதிரி யூஸ் பண்ணும்போதோ அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா ரியலாவே ஹைட் பண்ணிடுவான். அந்த குரூப்பை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவான். அந்த குரூப்பை வந்து கொண்டு வர மாட்டான். சரிங்களா? ஸோ அந்த குரூப் வேணுமா வேணாமான்றதை வந்து நீங்க டிசைட் பண்றது இந்த இதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? அதுதான் இதோட மீனிங். பட் அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அதை எடுக்கல. சரி, ஓகே. நம்ம இப்போ எலிமினேட் பண்றதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக்காவே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கும். ஸோ இன்கேஸ் ஒர்க் அவுட் பண்ணி வரல அப்படின்னா நம்ம இப்படிதான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே. ஸோ நம்ம இதில் வந்து எத்தனைனா 10 9 ஆக்சுவலா. ஸோ ரன் மாடல். சாரி, இங்க வந்து ட்ரூ பண்ணல. மேல இருக்கிறத ட்ரூ போட்டிருக்கீங்க. எடுத்து விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐபி ஃபுல் ஐபி. ஏன்னா நான் வந்து டைனமிக்கா போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இன்னொன்று 2வது வருது இல்ல. ஸோ அதை எலிமினேட் பண்றதுக்காக ஸ்டாட்டிக்கா போட்டேன். அப்போ ஐபி
அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டு, மெத்தடு, அப்புறம் உங்களுடைய இமேஜ், அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ், சைஸ், ப்ரிஃபிக்ஸ் யூஆர்எல், உங்களுடைய ஏஜென்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா we are extracting entities. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த என்டிட்டியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்ல கொடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னோட வந்து ரிட்டர்ன் பண்ணிடு இதை அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சா மட்டும் போதும், என்னுடைய அந்த எய்தர் எம் ஆப்ஜெக்டையோ அல்லது வந்து என்னுடைய லிஸ்ட் ஆப்ஜெக்டையோ நான் ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே நான் என்ன செஞ்சுக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நான் என்ன செஞ்சுக்கலாம்னா இங்கேயே வந்து பேரும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பேட்டர்னுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு வந்து என்னது ஐபினா ஐபின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு பேர் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மெத்தட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் 0 1 2 3க்கு பதிலா ஐ கிவ் ஸ்பெசிபிக் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகக்கூடிய இடத்துக்கு முன்னாடி ஐ கேன் கிவ் ஸ்பெசிபிக் நேம். ஓகே, ஒருவேளை இந்த ஆறுன்றது கொடுக்கணுமோ நான், அது எந்த பேட்டர்ன் எதுக்கும் கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஆறுங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்காக தான ஆறுங்க. அதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஏன்னா சில இடங்கள்ல ஆறுன்னு யூஸ் பண்ணிருக்கேன். அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ப்ரிஃபிக்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் கொடுத்து பீன் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி நான் ஏதாவது மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அந்த பேர்ல போய் ஸ்டோர் ஆகும் குரூப்ல. கொஸ்டின் மார்க்கு இப்போ நான் இது வந்து ஒரு இது அப்படியே இருக்கட்டும். 7 ஒன்று போட்டுட்டு நான் அந்த பேர் மட்டும் உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். பேர் வந்து எதுக்காக அப்படின்னா 0 1 2 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த பேரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சரிங்களா? எம்ன்ற ஆப்ஜெக்ட், அதாவது வந்து டேட்டா, நான் வந்து எம்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன செஞ்சேன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன்ல வந்து என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் எம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் நன் பண்ணிடுறேன். ஆர் ஓகே, ரிட்டர்ன் நன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சு அப்படின்னா ஒன்னு எம் ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டினா நன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் டேட்டா வச்சிருக்கேன். இப்போ டேட்டால வந்து என்ன செய்யறேன், இஃப் டேட்டா நன்னு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் டேட்டா டாட் குரூப். ஏன்னா இது வந்து எனக்கு எம் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ நான் குரூப்னு போட்டு நான் வந்து இண்டெக்ஸ் போடல. ஐ வாண்ட் ட்ரை டு கிவ் வாட் எவர், லைக் ஐபினா ஐபி. சரிங்களா? அதை நான் இங்க எப்படி டிசைன் பண்றேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஃபுல் அந்த ஐபிக்குரிய பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த சப் பேட்டர்ன் அதுல போயிட்டு கொஸ்டின் மார்க்கு பி பேராமீட்டர் பி என்ன பேராமீட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து என்னன்னா ஐபி. ஓகேங்களா? அப்போ இந்த லைன் மேட்ச் ஆகும்போது ஐபின்ற பேராமீட்டர் எனக்கு என்ன ஆயிடும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எங்க வந்துடும், என்னுடைய டேட்டா அந்த ஆப்ஜெக்ட்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து என்னன்னா பேட்டர்ன்லயே அதுக்குரிய பேராமீட்டர் நேம் சொல்லிடுறது. சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க அந்த பேராமீட்டர் நேம் வச்சு எடுத்துக்கலாம். 0 1 2 3ன்னு வச்சு குழப்பப்பட தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ என்ன செஞ்சிருச்சு, என்னோட ஐபி பிரிண்ட் பண்ணிருச்சா, நான் ஐபி நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கேன், எடுத்து பிரிண்ட் பண்ணிருச்சா. ஸோ இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். ஐபி முடியும் போது ஸோ இப்போ இந்த பிரேசஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம், ஐபிக்கு அப்புறம் நமக்கு வந்து டேட். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா டேட். ஸோ டேட்டுக்கு அப்புறம் இந்த பிரேசஸ்ல வர்றது வந்து என்னது, மெத்தட். ஓகேங்களா? ஸோ நான் என்னுடைய பேட்டர்ன்ல எங்கெங்கெல்லாம் நான் அந்த கரெக்டாக அந்த பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துக்குலாம் கரெக்டாக போறேன். ஓகேங்களா? இது வந்து என்னதுன்னா என்னுடைய இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா பாத்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்து. இது பாத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து சைஸ். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ், ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் தான் சைஸ். ஸோ இது வந்து என்னன்னா சைஸ், எவ்வளவு பைட் எவ்வளவு இது என்னாச்சுன்னு சைஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 இருக்கா, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து இதுதான் ஆக்சுவலா வந்து ப்ரிஃபிக்ஸ் யூஆர்எல் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? இது வந்து ஆர் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா மெயின் யூஆர்எல் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மெயின் யூஆர்எல் வைக்க வேண்டாம், ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆர் ப்ரிஃபிக்ஸ். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ். சரியா? இப்போ அதுக்கு அடுத்து லாஸ்டா வர்றது இது வந்து என்னன்னா ஏஜென்ட் ஆக்சுவலா. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா வருது இல்லை, இந்த டேட்டால வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஐபி ஸோ ஐபி எடுத்தாச்சு. ஐபிக்கு அப்புறம் வந்து என்னன்னா எனக்கு வரக்கூடியது செகண்ட் இது வந்து ஐபி. ஓகே, நான் எல்லாம் போடுறேன் அப்படியே மெத்தட்னு போட்டுறேன். ஏன்னா ஒர்க்கெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. மெத்தடு டேட், சாரி டேட் வந்து வருதா, டேட்டு. ஓகே, டேட்டு மெத்தடு. அப்புறம் வந்து என்னன்னா என்னுடைய பாத்து. ஓகே, அப்புறம் வந்து யூஆர்எல் கொடுத்தனா இல்லை ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தனா, ப்ரிஃபிக்ஸு ஓகேங்களா, என்னுடைய ப்ரிஃபிக்ஸு. ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று இருந்துச்சு, சைஸ் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஏஜென்ட் இருந்துச்சா. ஏஜென்ட், சைஸு, ஸ்டேட்டஸ், ப்ரிஃபிக்ஸ், பாத்து. வேற ஏதாவது நம்ம கொடுத்துருந்தோமா? இல்ல. ஓகே, ஸோ டேட் வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. ஆமா, ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னென்ன வந்துருச்சு, ஸோ ஐபி, டேட்டு, மெத்தடு, பாத்து, சைஸ், ஸ்டேட்டஸ், சைஸு, யூஆர்எல், ஏஜென்ட். ஓகே பாருங்க, டேட்டு. ஓகே, டேட் வந்துருச்சு, ஐபி, மெத்தடு, பாத்து, ப்ரிஃபிக்ஸ், ஸ்டேட்டஸ், சைஸ், ஏஜென்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்டா இருந்ததை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேராமீட்டரா உடைச்சிட்டோம். ஓகேங்களா. இதை வந்து ஜென்ரலா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா they are stored as a dictionary formatல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த டேட்டான்றது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மட்ல இருக்குல்ல. ஸோ அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு டிக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், டேட்டா டிக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஸோ டிக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ இது மாதிரி பிரேசஸ் போட்டுட்டு இப்படி போட்டுருவாங்க டேரக்டா. சிம்பிளான மெத்தட் இருக்கும். ஓகேங்களா. நான் இப்போ சிம்பிளான மெத்தட் எதுவுமே ட்ரை பண்ணல. சிம்பிளான மெத்தட் டேரக்டா அந்த ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் வச்சிருப்பான். அதாவது உங்களுடைய மேட்ச் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்றதுக்காக யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, இல்லை இவனே வச்சிருக்கலாம். பட் நான் வந்து டேரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ட்ரை பண்றேன் டிக்ட். நம்ம வந்து ஒரு ஃபைல்ல போட்டிருக்கோம், அந்த ஃபைல்ல இருந்து எடுத்து நம்ம ரைட் பண்றது வந்து ஒரு ஜேசனா தான் நம்ம ரைட் பண்ணணும்னு சொல்லி. சோ ஜேசன்ன்றது வந்து நம்ம டிக்ல வச்சிட்டோம் அப்படினா ஜேசனை ஈஸியா மாத்திக்கலாம். ஓகே. இப்போ இது எங்க வரும்ன்றது நான் இன்னி கோடுக்கு கொண்டு போகல உங்களை. நான் இங்கேயே வச்சு நான் மாடிஃபை பண்றேன். ஏன்னா நம்ம அந்த மேல ஃபங்க்ஷன் மைரெக்ட்னு போட்டிருக்கேன்ல, அதுல கடைசியா மேட்ச் ஆன ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். எல்லா ஆப்ஜெக்டும் ரிட்டர்ன் ஆயிருக்காது. அதனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தனியா ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் வச்சு நான் இப்ப பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 2 லைன் கொடுத்துருக்கோம்ல. ஆமா. நம்ம இப்போ ஒரு லைனுக்கு தான் நம்ம அவுட்புட் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா 2 லைனுக்குமே அவுட்புட்டை நம்ம வந்து என்ன அப்டேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிக்ட் நான் இங்க வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நான் டிக்ட் போட்டுட்டேன். இந்த டிக்ட்ல வந்து நம்ம எப்பவுமே இது வந்து ஒரு லைன் உள்ள தள்ளி தான் போடணும். ஏன்னா எப்பவுமே இன்டென்டேஷன் பிரிண்ட் டிக்ட் பிரிண்ட் பண்ண தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்யலாம்னா கோடுக்குள்ள கொண்டு போகலாம். ஓகே, கரெக்டா பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதுதான் என்னுடைய அவுட்புட் டிக்ட். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுனேன்ல, இப்போ இது வந்து நான் வந்து மற்ற எல்லாம் ட்ரை பண்றதுக்காக பண்ணேன். இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக நான் எழுதுறேன். ஓகேங்களா. என்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ல பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருச்சு. இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஸோ டிஃபால்ட்டா எனக்கு இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா என்னுடைய பேட்டர்ன் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னுடைய பேட்டர்ன் வந்து இதுதான். ஸோ அப்போ நான் பேட்டர்ன்றதை நான் கொடுக்க விரும்பல. எனக்கு இங்க வந்து எனக்கு இன்புட்ஸ் மட்டும் தான் தேவை. மற்ற எல்லாம் தேவையா? தேவை கிடையாது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன செஞ்சா மட்டும் போதும், என்னுடைய பேட்டர்னை கம்பைலிங் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னுடைய இன்புட்ஸ் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ்னால நான் லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்னுடைய இன்புட்ஸ் மல்டிபிள்னால நான் லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். லூப்பிங் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்ய போறேன்னா
சர்ச் பண்ண போறேன், ஒவ்வொரு பறக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்லயும் சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ணிட்டு எனக்கு எம்ன்ற ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து என்ன செய்ய போறேன், என்னுடைய டிக்ட்டுக்கு புஷ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னுடைய இது டேட்டான்னு வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், ஆல்ரெடி டேட்டான்னு சொல்லிட்டு இங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஐ யூஸ் இட் இன் மை ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து டிக்ட்னு ஒன்று கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் மல்டிபிள் லைன் பாஸ் பண்றதுனால இன்னொரு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிறேன். என்னன்னா அவுட்புட் ஈக்குவல் டு லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ எனக்கு டிக்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா அவுட்புட் டாட் அப்பண்ட் ஆஃப் டிக்ட். ஸோ இப்போ நான் 2 லைன் கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை டிக்ட் வரும்? எனக்கு 2 டிக்ட் வரும். கரெக்டா? 3 லைன் கொடுத்தா 3 டிக்ட் வரும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அவுட்புட்ல ஒரு லிஸ்டா ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ராக்டர் மெத்தடுக்கு வச்சு நான் இன்புட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அவுட்புட் வந்து வரும். இப்போ வருதான்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இந்த பிரிண்டை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கோடை நான் எதுவும் டச் பண்ணல. இதுதான் என்னுடைய டெஸ்ட் லைன். அதை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ட்ரூவை வந்து எடுத்து விட்டுறேன். ஏன்னா இது எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டாம். போட்டுட்டேன். ஓகே, இதுதான் என்னுடைய டெஸ்ட் ஸ்ட்ரிங்கு. என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ என்னுடைய எக்ஸ்ட்ராக்ட் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்னா அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணல. ரிட்டர்ன் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் டெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன், டைரக்டாக பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். என்ன பண்ணிடுச்சு, இப்போ என்னுடைய டேட்டா உடச்சி கொடுத்துருச்சு. ஸோ என்னுடைய டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு லைனு, இதுல இருந்து இன்னொரு லைனு. ஸோ எனக்கு வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா இருந்தது, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா கன்வெர்டட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மெத்தடு, டேட்டு, ஐபி எல்லாம் வச்சு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைல கூடிய டேட்டாவை நீங்க இந்த எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ஃபைலை ஃபுல்லா பாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது என்னுடைய டெஸ்டா இருந்துச்சா, இப்போ இதை ஹேஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், என்னுடைய ஃபைல் எடுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஃபைலுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன், எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை நான் அதை டைரக்டா அந்த கோடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஃபைலு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸும் பண்ணணும்ல, அதனால க்ளோஸும் பண்ணிடுறேன். எங்க க்ளோஸ் பண்ணிருக்கேன், எங்கேயுமே க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன். f.close. ஸோ என்னுடைய ஃபைலை வந்து இங்க கொடுத்தா போதும், எஃப். ஸோ என்னுடைய ஃபைல் இங்க இருக்கு, நான் என்னோட ஃபைல் இங்க கொடுத்துட்டு அவரோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண சொல்றேன். has no attribute group. என்ன பண்ணிட்டு எங்கேயோ போய் பிரேக் ஆயிடுச்சு நம்ம பேட்டர்ன்ல, எந்த லைன்லன்னு பார்த்துக்கலாம். அப்போ வந்து நம்ம லைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிண்ட் பண்றது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ லைனை பிரிண்ட் பண்றது நல்லது. எங்க இந்த லைன் வரும்போது நமக்கு எரர் அடிச்சிருக்கு, எதுக்காக எரர் அடிச்சிருக்குன்றத நம்ம டிசைட் பண்ணணும். எதுல வரப்ப வந்து அது ப்ரிஃபிக்ஸ் வரப்ப பாத்தீங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கேயோ ஒரு இடத்துல டைரக்டா வெறும் ஸ்லாஷை மட்டும் கால் பண்ணிருக்காங்க பாருங்களேன். இது வரைக்கும் நமக்கு ஒரு பாத் இருந்துச்சு, நம்ம முன்னாடி ஸ்லாஷ் போட்டு எழுதணும், ஆனா இங்க ஸ்லாஷ்க்கு அப்புறம் எதுவுமே இல்ல. அப்ப நம்ம பேட்டர்ன் வந்து என்ன ஆயிட்டு, இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டு, இந்த இடத்துல ஃபிளாப் ஆயிட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபிளாப் ஆனனால நம்ம பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் ஆல்மோஸ்ட் இத்தனை லைன் அது வந்து என்ன செஞ்சிருச்சு, ப்ராசஸ் பண்ணிருச்சு. இப்ப இந்த லைன் கிட்ட வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியாம போயிட்டு. சரிங்களா? அப்ப இப்ப நமக்கு இந்த லைன் கிடைச்சிருச்சு, எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம பேட்டர்ன்ல வந்து எந்த இடத்துல நம்ம அந்த லைன் எழுதிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். நம்ம பேட்டர்ன்ல ஸோ நமக்கு பேட்டர்ன்ல பாத்துல தான் நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டா? ஓகே, பாத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை மென்ஷன் பண்ணணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம்.
ஸோ மெத்தட் நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்லாஷஸ் வரப்போகுது, இங்க HTTP வரப்போகுது, ஸ்லாஷஸ் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் சொல்லலாம். இங்க வந்து நான் ஒரு கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால எனக்கு இந்த இஷ்யூவும் வரலாம். ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து நம்ம கேஸ்ல வந்து என்ன, ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஒரு கேரக்டர் வரல. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பேட்டர்னை ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணி என்ன செஞ்சிடலாம், ஸ்டார்னு மாத்திடலாம். அப்போ 0 கேரக்டர் மோர் தென் 0 கேரக்டர். ஓகேங்களா? ஸோ எங்க இஷ்யூ வருதோ நீங்க அந்த இடத்துல கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க பேட்டர்ன் வந்து வந்துடும். நன் டைப் இப்ப இங்கேயும் வரல. ஓகே, வெரி குட். இப்ப வந்து பாருங்களேன், இங்க வந்து robot.txt ஒண்ணு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஆனா சைஸ் நம்பர் தானே வரணும். ஆனா என்ன வந்திருக்கு நமக்கு, என்ன வந்திருக்கு, ஹைஃபன் வந்திருக்கு. அப்போ சில நேரத்துல சைஸ் வந்து ஹைஃபன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அவனோட பேட்டர்ன் பிரகாரம். அதாவது சைஸ் வந்து நன்னா அப்படிங்கிறதுக்கு இல்ல ஹைஃபன் தான் வரணுமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அப்ப எந்த கேரக்டர் வேணாலும் வரலாம் அப்படின்னு டாட் போட்டுக்கலாமா? டாட் ஸ்டார் டாட் கிடையாது, இருங்க பார்க்கலாம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம், சரி ஓகே. சோ ஸ்டேட்டஸ் இது வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்ன வரலாம், நமக்கு நம்பர் வரலாம். அப்படி இல்லாட்டினா ஹைஃபன் வரலாம். இப்படி நம்ம டைரக்டா கொடுத்துடலாம், அவ்வளவுதான். அதாவது வந்து என்னன்னா எனக்கு வந்து நம்பர் போட்டுட்டீங்க, ஆர் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்ப ரன் பண்ணி பார்த்துடலாமா? சரி, ஓகே. இப்ப அந்த சைஸுக்கு வந்து இப்ப இந்த ஹைஃபன் வந்ததுனால நான் கேக்குறேன், இப்ப வேற என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணாலும் வரலாம்? வர வாய்ப்பு இல்ல. மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டா தான் பண்ணிருப்பான். இப்ப இது வந்து ஒரு டெவலப்பர் தானே பண்ணிருப்பான். அந்த இடத்துல நம்பர் வரட்டா ஹைஃபன் அவன் யூஸ் பண்ணிருப்பான், அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவானே தவிர வேற லாஜிக் யூஸ் பண்ண மாட்டாங்க ஜெனரலா. சோ இப்போ நீங்க இத பார்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு லைன் பார்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. சோ ஆல்மோஸ்ட் 99% தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் வந்து ஓகே, சக்சஸ். ஆல்மோஸ்ட் அது எல்லா லைனுமே வந்து என்ன செஞ்சிருச்சு, பார்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் ஓட விட்டுட்டு இருக்கோம், ஓட விடாமனு பாட்டிடலாமே. பிரிண்ட் போட்டுட்டோம்ல. ஆமா, அது எண்ட் வரைக்கும் போக தான் செய்யும். இல்ல அந்த பிரிண்ட் எடுத்துட்டோம்னா அந்த டைமிங் வந்து நமக்கு மிச்சமாகும்ல. ஆமா. சரி, ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். நம்ம அவுட்புட்டை எடுத்துட்டு இப்போ அவுட்புட்டை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா பிரிண்ட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் we can writing into the file. அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வரக்கூடியதை ரைட் பண்றேன் ஃபைல்ல. ஓகேங்களா? ஸோ அவுட்புட் ஃபைல்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்பாச்சி லாக் இது வந்து நான் ஜேஎஸ்ஆன் சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜேஎஸ்ஆன் ஃபார்மட்ல தான் பண்ண போறேன். ஸோ அதனால ஜேஎஸ்ஆன் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது யூஸ் பண்றது நல்லது. ஸோ ஜேஎஸ்ஆனுக்கு வந்து என்ன இது வரும், இம்போர்ட் ஜேசன் பண்ணோம். ஓகே, இம்போர்ட் ஜேசன். ஸோ நம்ம இங்கேயே இம்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா அங்கே போயிட்டு எங்கே பண்ணோம், இம்போர்ட் ஜேசன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்ட்ராக்ட்ல நமக்கு ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம அவுட்புட்ல வந்து ரைட் பண்ண போறோம். அவுட்புட் டாட் ரைட், கரெக்டா? ஸோ அவுட்புட் டாட் ரைட் பண்றேன். அவுட்புட் டாட் க்ளோஸ், அதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரைட் பண்ணும்போது நான் என்ன செய்யணும், ஜேசன் டாட் தம்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தம்ஸ்ன்றது யூஸ் பண்ணோம்னா அது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி இது மாதிரி ரைட் பண்ணி விட்டுரும். இதை ரீட் பண்ணி இந்த ஃபைலை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரன். என்னப்பா இது, ஏதோ ஒரு இடத்துல கரெக்டா வந்து அடிச்சிருக்காருங்க நமக்காக சொல்லிட்டு, இன்னொரு இடத்துல மிஸ் மேட்ச் இருந்திருக்கு. அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோமே. அதை மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எங்க எரர் அடிக்குது, எரர் அடிக்கிற இடத்துல மட்டும் பிரிண்ட் பண்றதுக்கு என்னது? டேட்டா இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து என்ன செய்யணும், இந்த டிக்ட் கிரியேட் ஆகி அந்த டிக்ட் அப்பண்ட் ஆகணும். டேட்டா கிரியேட் ஆகட்டுனா லைனை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம், அவ்வளவுதானே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு, என்ன மிஸ்டேக் வந்திருக்குன்னு தெரியணுமே.
இப்போ வந்து ஐபி கரெக்ட், டேட் கரெக்ட், மெத்தட் கரெக்ட், பாத்து கரெக்ட். ஓகே, பாத்துக்கு அப்புறம் இது கரெக்ட் தானே? ஓ இல்லையே, இது கரெக்ட். பாத்து கரெக்டா தான் வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் கரெக்ட், சைஸ் கரெக்ட். இது ஹைஃபன் வரலாம், நம்ம டாட்ஸா தான் கொடுத்துருக்கோம். ஓ ஓகே, வெரி பிரிட்டி. எங்க வருங்க பாருங்களேன், இந்த லைன் சரிங்களா? ஆனா இந்த லைனை வந்து நம்ம கரெக்டா எடுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த லைன் வந்து நம்ம டபுள் கோடு போட்டிருக்கோம், டபுள் கோடு முடியும்னு சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து பிரேக் பண்ணிருச்சு பாருங்க. டபுள் கோட் இல்ல, ஆக்சுவலா முடியல. ஓகே, அப்போ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம லாக்ல வந்து தேடி பார்க்கணும். முடிச்சிருவோம், இன்னும் 5 நிமிஷத்துல இதை முடித்து விட்டுருவோம். இல்ல ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், இதுல எந்த இடத்துல டபுள் கோடு முடியல? மொத்தம் 6 இடத்துல வந்திருக்கு. ஸோ ஓகே கிரேட். 6ஆவதா வந்த இடத்துல டபுள் கோட் இல்லாம ரைட் பண்ணிருக்கான் பயவுல. அவன் ஸ்டாண்டர்ட மீறிட்டான். சரி ஓகே, அது அவனோட தப்பு, நம்மளோடது இல்ல. நம்ம கரெக்டா தான் எழுதியிருக்கோம். பட் இது அவனோட தப்பு. பட் இருந்தாலும் இதை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணலாம். இந்த விஷயத்த எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, அது எண்டிங் வித் டபுள் கோட்ஸ் இல்லாமையும் இந்த எண்டிங்கை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, டபுள் கோட்ல வந்து வேணா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம் தற்காலிகமா. வராமையும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் அதை தான் போடுறேன், முன்னாடியும் போடுறேன் பின்னையும் போடுறேன் சேஃப்டிக்காக. சரிங்களா? அது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா பண்ணக்கூடாது, நம்ம பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அப்படிதான் இருக்கு அதுல. ஓகே, இப்போ பர்ஃபெக்ட்டா ரன் ஆயிட்டு. ஓகே, ரன் ஆயிட்டு. இப்போ வந்து எனக்கு அவுட்புட் ஃபைல் ஜெனரேட் ஆயிருக்கும், நான் பார்த்தா போதும். ஸோ எஃப் கோலன்ல பைத்தான்ல வச்சிருக்கேன், பைத்தான்ல ஃபைல்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ அப்பாச்சி லாக் txt ஃபைல், இது வந்து என்னதுன்னா JSON ஃபைல். ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் notepad++. ஓகேங்களா? இப்போ இதை காப்பி பண்ணிட்டு சும்மா நான் வந்து ஒரு வியூவர்ல வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நமக்கு வந்த டேட்டா கன்வெர்ட் ஆகி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பட் அது ரொம்ப ஸ்லோவா தான் பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் கன்வெர்ட் ஆகி நம்ம நினைச்ச ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இப்போ நம்ம என்னன்னா, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்த எல்லாத்தையுமே, அதாவது படிக்கவே முடியாத ஒரு ஃபைல் எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், கன்வெர்ட் அஸ் அ டேட்டா. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்யணும், விசுவலைசேஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, வந்துட்டு நான் விசுவலைசேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மேட்பிளாட்லிப் சொல்லி கொடுத்தேன்ல. சோ இப்போ நீங்க அதை வச்சு ட்ரை பண்ண போறீங்க. உங்களுக்கு டேட்டா கைக்கு வந்துருச்சு, மேட்பிளாட்லிப் இருக்கு. இப்போ இதை ரெண்டையும் நீங்க என்ன செய்ய போறீங்க, வச்சு உங்களுக்கு தேவையான விசுவலைசேஷனை டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. ஓகே, சோ இப்போ நம்மள ஒரு லாக் உடைச்சு படிச்சாச்சு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க இதை எக்ஸசைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you will get a better idea, better picture. ஓகே ஓகே ஓகேக்கா. எனக்கு இப்ப நடத்துனது எல்லாத்தையும் எனக்கு வந்து வேணும். ஓகே, இது 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 வந்து ஒரு நிமிஷம், இது நீங்க எனக்கு மெயில் பண்ணிடுறீங்களா பேசாம? சரி ஓகே, நான் உங்களுக்கு இது ஆக்சுவலா நான் ஒரு வீடியோல போட்டுட்டே உங்களுக்கு அனுப்பிடுறேன், அது லிங்காவே அனுப்பிடுறேன். வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் ரெக்கார்டிங். ஓகே, நான் இத அப்படியே இது என்ன செஞ்சறேன்னா கோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுறேன் அந்த வீடியோ கீழ. ஓகேங்களா? சோ நீங்க ஃபியூச்சர்லயே வந்து ஈஸியா அந்த லிங்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம், நீங்க அங்கங்க தேட தேவையில்லை. ஏன்னா நான் இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணனும்னா இது எல்லாத்தையும் நான் வந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு நான் அது தெரியும், அது நீங்க worry பண்ணாதீங்க. ஓகே, நான் இத